Alhamdulillah, Alhamdulillah, wajib al-wujud, dhul karami wal fadli wal jud, al-awwal al-kadim bila ibtida, al-akhir al-karim bila intiha, lam yazal wa la yazal, sahib al-'ut al-kamal, aw sifat al-jalal wal jamal, al-munazzah an simat al-nuqsan al-hudus wal zawal, wa salatu wa salamu ala akmali malahi al-haq fi mara'i al-khalq, Nabi Rahma wa Syafi'ul Ummah wa ala alihi at-tayyibin at-tahirin wa atba'ihi wa syiaihi ila yaumiddin, amma ba'd. Faqad qala Allah Ta'ala fil Qur'anil Karim ba'da a'udzu billahi minasy syaithanir rajim bi fadli bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladzina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina nabiyina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina nabiyina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Allahumma salli ala sayyidina nabiyina maulana Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Wa in kana ta'ala fi makanin akhar wa aqimus salata wa atuz zakah. சதகல்லாஹுல் அலியுல் அலீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் உரித்தானது. அவனது அன்பும் அருளும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், மேலும் புனிதமான ஜகாத் ஒரு நாள் அமர்விலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகள், இந்த நிகழ்ச்சியை ஜூம் வழியாகவும் ஃபேஸ்புக் லைவ் வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் கொன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜகாத் ஒரு நாள் வகுப்பு. இந்த வகுப்பிலே நாம் ஜகாத் சம்பந்தப்பட்ட சட்டங்களை விரிவாகவும் குர்ஆன் ஹதீஸ் சான்றுகளுடனும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஜகாத்தை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவார், வகீமு ஸலாத்த வாத்து ஸகா, நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், வாத்து ஸகா, ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல எங்கெல்லாம் தொழுகையை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தையும் சேர்த்து நினைவு கூறுகிறார். கிட்டத்தட்ட புகஹாக்கள் சொல்றாங்க 82 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா தொழுகையை பேசும் பொழுது எல்லாம் ஜக்காத்தின் இணைத்தை பேசுறானா. ஏன் அல்லாஹ் தஆலா தொழுகை கூட ஜக்காத் இணைச்சு சொல்றான்? ஏன் நோன்புக்கு சொல்லி இருக்கலாம், ஹஜ்ஜுக்கு சொல்லி இருக்கலாம் என்று கேள்வி வரும் பொழுது புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கங்களில் பிரதானமானது தொழுகை. வணக்கங்களை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்னு உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கம், இன்னொன்று பொருள் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கம். உடல் ரீதியாக செய்யக்கூடிய வணக்கங்கள்ல பிரதானமானது சிறப்பிற்குரியது தொழுகை. அதனால அல்லாஹ் தஆலா அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார். அடுத்து பொருள் ரீதியாக செல்வம் ரீதியாக நாம் செய்யக்கூடிய அமல்கள்ல பிரதானமானது சிறப்பிற்குரியது ஜகாத். அதனால அல்லாஹ் தஆலா ஆத்து ஜகாத், நீங்கள் ஜகாத்தை கொடுத்து வாருங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த வசனத்தின் மூலமா அல்லாஹ் என்ன சொல்றானா, நீங்கள் உடல் ரீதியான வணக்கங்களில் கவனம் செலுத்துங்க, பொருள் ரீதியான வணக்கங்களில் கவனம் செலுத்துங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அடுத்து ஹதீஸ்லயே நாம் பார்க்க முடியுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையோட ஜகாத்தை ரொம்ப ஐக்கியமாக்கி சொல்லி இருக்கின்றார்கள். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், திருமிதியில 2611 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். அப்துல் கைஸ் என்ற குலத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்துல் கைஸ் என்ற ஒரு குலத்தார்கள், ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து சொல்றாங்க, ஃபமுர்னா பிஷையின், யா ரசூலுல்லாஹ், சில விஷயங்களை எங்களுக்கு ஏவுங்க, நஅகுதுஹு அன்க, அந்த விஷயங்களை எடுத்து நாங்கள் அமல் செய்கிறோம். அதே போல வனது இலைஹி மின் வராஅனா, எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு அந்த செய்தியை நாங்கள் எடுத்து சொல்லி அவர்களை நாங்கள் அமல் செய்ய வைக்கிறோம் என்று அந்த அப்துல் கைஸ் என்ற குலத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமூருக்கும் பி அர்பஈன், உங்களுக்கு 4 விஷயங்களை கட்டளை போடுறேன், 4 விஷயங்களை கொண்டு உங்களை ஏவுறேன். முதலாவது அல் ஈமான் பில்லாஹ், அல்லாஹ் மீது ஈமான் வைக்கிறது முதலாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இகாமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுறது.
மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஈதா ஸகாத், ஸகாத் கொடுக்கிறது. நாலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அன் துஅத்து குமுஸமா கனித்தும், நீங்கள் கனிமத்தாக பெற்ற இந்த செல்வங்களின் 5இல் ஒரு பங்கை கொடுப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை கட்டளைகளாக அப்துல் கைஸ் என்ற அந்த குழந்தைக்கு போட்டாங்க. இதை நம்ம கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அடுத்தபடியாக சொன்ன ஒரு அமல், ஒரு வழக்கம் என்றால் அது ஸகாத் தான் என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக புரிய முடிகிறது. அப்ப ஸகாத் என்பது அல்லாஹ்வும் குர்ஆன்ல கொடுக்கணும்னு சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, ஸகாத்னா என்ன அர்த்தம்? இந்த ஸகாத் என்ற வார்த்தையுடைய நேரடி பொருள் என்ன? அகராதிய டிக்ஷனரியில போய் நம்ம பார்த்தோம்னா இந்த ஸகாத் என்ற வார்த்தைக்கு தத்ஹீர், பரிசுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஜியாதா, வளர்ச்சி என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்துக்கு இந்த பேரை வச்சான்? பரிசுத்தப்படுத்துதல், வளர்ச்சி என்ற கருத்துடைய ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா இந்த வணக்கத்துக்கு பேரா வச்சான் அப்படின்னு பார்க்கும் பொழுது புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த ஸகாத்தை கொடுக்கிறாரோ, இந்த வணக்கத்தை செயல்படுகிறாரோ, அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துறார். ஒரு வகையில பார்த்தா நம்ம ஸகாத்தா கொடுக்கிற பணம் இருக்குல்ல, அந்த பணம் என்பது கழிவு தான். நம்ம கழிவு தான் வெளியாக்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இன்னமா ஹிய அவ்ஸா, அது அழுக்குகள் சொன்னாங்க. நம்ம கொடுக்கிறோமே 102% நம்ம ஸகாத் கொடுக்கிறோம், அந்த 2% என்பது அழுக்கு தான், கழிவு தான். இந்த அழுக்க வெளியாக்குனாதான் மீதமுள்ள 97% சுத்தமாகும். சேர்த்து வச்சிருந்தோம் வைங்களேன், ஒரு நல்ல பழத்தோட கெட்ட பழத்தையும் அலுவல பழத்தையும் சேர்த்து வைக்கிறோம். அந்த பழம் என்ன பண்ணிடும்னு சொன்னா நல்ல இருக்க பழத்தையும் கெடுத்து விட்டோம். உடனே கெட்டு போன பழத்தை எடுத்து நம்ம அப்புறப்படுத்தினாதான் மீதம் உள்ள பழங்கள் அழகாக இருக்கும், சுவையானதாக இருக்கும், கெட்டு போகாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய தாரீஹ் இந்த கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. மா ஹாலத்தி ஸதகத்து மாலன் இல்லா ஹலகத்து, உங்கள் செல்வத்துல ஸகாத்துடைய பொருள் சேர்ந்தது என்றால் அந்த ஸகாத் என்பது உங்களுடைய செல்வத்தை அழித்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அத ஸகாத் கடமையாக தாமதிக்க கூடாது, உடனே ஸகாத் வெளியே தீரணும். நம்ம தாமதிக்க காலம் எல்லாம் நம்முடைய செல்வத்தை அந்த ஸகாத் என்பது அழித்து விடும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய தாரீஹ் என்ற கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, நம்ம ஸகாத்தா கொடுப்பது என்பது அழுக்குதான், கழிவுதான். இந்த கழிவை வெளியாக்குவதன் மூலமாக மீதம் உண்டான அந்த செல்வம் என்கிறது பரிசுத்தமாக்கப்படுகிறது. அப்ப இந்த பரிசுத்தமாக்கப்படுவதனால் இந்த வணக்கத்துக்கு பேர் அல்லாஹ் தஆலா வச்சிட்டான், ஸகாத்னு வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி புகஹாக்கள் நம்ம விளக்கி கொடுக்குறாங்க. அடுத்து ஜியாதா, இன்னொரு காரணம். ஸகாத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா ஜியாதா, வளர்ச்சின்னு அர்த்தம். ஏன் அல்லாஹ் இந்த அர்த்தத்துடைய ஒரு வார்த்தையை இந்த வணக்கத்துக்கு பேரா வச்சான் அப்படின்னு சொல்லும் பொழுது புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் தஆலா யார் இந்த வணக்கத்தை செய்கிறாரோ, யார் ஸகாத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய செல்வத்துல வளர்ச்சி ஏற்படுத்துறானா. ஏன் வளர்ச்சி ஏற்படுத்துறான் அப்படின்றதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, இந்த வணக்கத்தை அவர் அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு செஞ்சார்ல, அல்லாஹ் ரசூல் கட்டுப்பட்டு அவர் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா இந்த அவருடைய செல்வத்துல வளர்ச்சி ஏற்படுத்துகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமா ஆதீது மின் ஸகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹ், நீங்க ஸகாத்தா கொடுக்குறீங்களே துரீதுன வஜ்ஹல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் ஸகாத்தா கொடுக்குறீங்களே, அப்ப உலாயிக ஹுமுல் முலஇபூன், அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக்கி தருவான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம ஸகாத்தை கொடுத்தானா வெளிப்படையில பார்த்தா நம்மள விட்டு பணம் போற மாதிரி தெரியும், ஆனா மறைமுகத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளுடைய செல்வத்துல பரக்கத்து செய்கிறான், நம்ம செல்வத்துல வளர்ச்சி ஏற்படுத்துகிறான் என்று புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். திருவசனம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது. அடுத்து இது ஒரு காரணம். முதல் காரணம் என்னமா, இதாஅத்துல்லாஹ் வ ரசூலி, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்ட காரணத்தினால அல்லாஹ் நம்ம செல்வத்துல பரக்கத் செய்யறான், அல்லாஹ் வளர்ச்சி ஏற்படுத்துறான். இரண்டாவது காரணம் ஃபத்ஹுல் முயின் என்ற கிதாபுடி ஷரஹ். ஃபத்ஹுல் முயின் என்பது ஒரு ஷாஃபி மذஹப் கிதாப், மார்க்க சட்ட புத்தகம். அந்த புத்தகத்துக்கு யானத்து தாலிபீன் என்ற ஒரு விளக்க உரை புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்துல ஒரு காரணத்தை போடுறாங்க, துஆவுல் ஆஹிர். நம்ம ஸகாத்தை ஒருத்தர் கொடுக்குறோம்ல, அந்த கொடுக்கிற நபர் வாங்குற நபர் துவா செய்வார்ல, துவானம் கையேந்தி கேட்கறது தான் துவா நினைச்சிடக்கூடாது. நம்ம கொடுக்கும்போது ஒரு மன சந்தோஷப்படுதுல, அதுவும் துவா தான். அப்படி சந்தோஷப்பட்டு ஒரு துவா செய்வார்ல, சந்தோஷப்படுறாருல, அந்த துவாவின் காரணமும் அல்லாஹ் தஆலா நம்முடைய செல்வத்துல வளர்ச்சி ஏற்படுத்துவான் என்பதாக புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ரெண்டு காரணத்தினால நம்முடைய செல்வங்கள் வளர்ச்சி ஏற்படும் என்று புகஹாக்கள் சொல்றாங்க. அப்ப ஸகாத் என்பதற்கு ஜியாதா என்ற ஒரு பொருளும் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இன்னொரு காரணம் சொல்றாங்க, நம்ம கொடுக்குறோம்ல, ஏழை கொடுக்குறோம்ல, ஏழை கொடுத்து ஏழையுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும்ல, ஏழையுடைய பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படும்ல, அதனால இந்த வணக்கத்துக்கு பேர் ஸகாத் என்று வந்தது என்று புகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஸகாத்துக்கு நேரடி அர்த்தத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன்.
ஜக்காத்னா ஷரியத்துல இப்ப எதுக்கு என்ன அர்த்தம், எந்த இடத்துல பயன்படுத்தப்படுது அதுக்கு உள்ள போல. ஜக்காத் என்றால் டிக்ஷனரியில அகராதியில என்ன பொருள் என்பதை இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டு பொருள், ஒன்னு தத்ஹீர் பரிசுத்தப்படுத்துதல், பரிசுத்தப்படுத்துதல் எப்படி பரிசுத்தமாக்கப்படுது என்பதும் விளக்கியாச்சு. ரெண்டாவது ஜியாதா வளர்ச்சி, வளர்ச்சி எந்த வகையில் வளர்ச்சி ஏற்படுது என்பதையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்து விட்டோம். அடுத்து இப்ப ஜக்காத்னா ஷரியத்துல எதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்க்கும் பொழுது நூல் இல்லாஹ் என்ற கிதாபுல ஜக்காத்துடைய தாரீஃபை சொல்லி காட்டுறாங்க, ஜக்காத்துடைய வரைவிலக்கணத்தை சொல்லி காட்டுறாங்க. ஹிய தம்லீக்கு மாலின் மக்சூஸின் லி ஷக்ஸின் மக்சூஸின். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து, நோட் பண்ணிக்கோங்க, குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுக்கிறதுக்கு பேர் தான் ஜக்காத். குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட ஒரு வகையினருக்கு ஒரு குறிப்பிட்ட செல்வத்தை கொடுப்பதற்கு பேர் தான் ஜக்காத். ஏன்னா குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து எல்லா செல்வத்திலையும் அல்லாஹ் ஜக்காத் கடமையாக்கல, எல்லா செல்வத்திலும் ஜக்காத் கடமை இல்ல, குறிப்பிட்ட செல்வத்துல தான் ஜக்காத் கடமை. அப்ப குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு தான் கொடுக்கணும். அல்லாஹ் ஒரு சில கூட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இவங்களுக்கு தான் நீங்க ஜக்காத்தை கொடுக்கணும்னு. அவங்களுக்கு தவிர வேற யாருக்கும் கொடுக்க கூடாது, கொடுத்தாலும் செல்லாது ஜக்காத். அப்ப குறிப்பிட்ட ஒரு வகையினருக்கு, குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா ஒரு அளவு நிர்ணயித்து வச்சிருக்கான், இதுல இவ்வளவு கொடுக்கணும், தங்கம்னா இவ்வளவு கொடுக்கணும், வெள்ளினா இவ்வளவு கொடுக்கணும், பணம்னா இவ்வளவு கொடுக்கணும், விளைச்சல்னா இவ்வளவு கொடுக்கணும், ஆடுனா இவ்வளவு கொடுக்கணும், ஒட்டகனா இவ்வளவு கொடுக்கணும் சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு அளவு நிர்ணயித்து வச்சிருக்கான், அந்த அளவு கொடுக்கணும். அப்ப ஜக்காத்னா என்ன, குறிப்பிட்ட செல்வத்திலிருந்து குறிப்பிட்ட வகையினருக்கு குறிப்பிட்ட அளவு கொடுக்கிறது, இதுக்கு பேர் தான் ஜக்காத். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஜக்காத்தை பற்றி அடுத்த தகவல் என்னன்னா, இந்த ஜக்காத் யார் மேல கடமை, ஜக்காத் யார் மேல கடமை, ஜக்காத் கடமையாவதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்கு. முதலாவது நிபந்தனை அவர் சுதந்திரமானவரா இருக்கணும். அந்த காலத்துல அடிமைகள் தான் இருந்தாங்க, அடிமைகள் மேல ஜக்காத் கடமை. இப்ப நம்ம எல்லாருக்கும் சுதந்திரமானவர்கள் தான். ரெண்டாவது முஸ்லிமா இருக்கணும். முதல் நிபந்தனை அவர் சுதந்திரமானவராக இருக்க வேண்டும். ரெண்டாவது முஸ்லிம், அவர் முஸ்லிமா இருக்கணும். ஏன்னா முஸ்லிம்கள் மேல ஜக்காத் கடமை. ஹதீஸ்ல வருது, அபூதாவுதுல பதிவாயிருக்கு, ஃபரலஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் முஸ்லிமீன். இந்த ஜக்காத் என்ற இந்த வணக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அலல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் மேல கடமையாக்கினாங்க. அபூதாவுதுல பதிவாயிருக்கு ஹதீஸ். அப்ப இந்த ஜக்காத் யார் மேல மட்டும் தான் கடமை, முஸ்லிம்கள் மேல மட்டும் தான் கடமை. அடுத்து இரண்டாவது நிபந்தனை. மூணாவது நிபந்தனை மாலிக்கு நிசாப், நிசாபுடைய அளவு எத்தி இருந்தாதான். நிசாப்னா என்னன்னா, எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமையாகுமோ அந்த அளவுக்கு பேர் தான் நிசாப். இதெல்லாம் கலை சொற்கள், இஸ்லாமிய கலை சொற்கள். நம்ம இஸ்லாமிய கலை சொற்களையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த நிசாப்னா நிறைய பேருக்கு தெரியாது. நிசாப்னா என்னன்னு கேட்பாங்க. எப்படி நம்மளுக்கு ஜக்காத்துன்னு அரபி சொல்லா இல்லையா, தெரிஞ்சு வச்சிருக்குமா இல்லையா, ஸலாத்துனா தொழுகை நமக்கு தெரியுதா இல்லையா, இஸ்லாமிய கலை சொல்லா இல்லையா, அந்த மாதிரி நிசாப்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். நிசாப்னா என்னமா, எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமையாகுமோ அந்த அளவுக்கு பேர் தான் நிசாப். அந்த அளவு கம்மியா இருந்தா ஒரு நிசாப் வரல, அதனால ஒரு ஜக்காத் கடமை இல்லை. விளங்குச்சுங்களா? அப்ப நிசாப் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்த நிபந்தனை என்னன்னா, ஹவுலாலுல் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்கணும். நிசாப் வந்துருச்சு, ஒருத்தருக்கு அல்லாஹ் ஒரு ரசூல் எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமைன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த அளவு அவர்கிட்ட வந்துருச்சு. வந்த உடனே கடமையாயிடும். வந்து அது அவர்கிட்ட ஒரு வருஷ காலம் இருக்கணும். ஒரு வருஷம் இருந்தால்தான் அவர் மேல ஜக்காத் கடமையாகும். உதாரணமா பணத்துல அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் இருக்கு, 1 லட்சம் ரூபாய் தான் ஜக்காத் கடமையாகும். இன்ஷால்லா நிசாப் நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருக்கு, 1 லட்சம் ரூபாய் வந்து ஜக்காத் கடமையாமா ஆகாதா? கட்டாயம் கடமையாயிடும். இப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் வந்த உடனே கடமையாயிடாது. அந்த 1 லட்சம் வந்து ஒரு வருட காலம் நம்ம கையில இருந்தால்தான் நம்மளோட ஜக்காத் கடமையாகும். அப்ப ஹவுலாலுல் ஹவுல் அடுத்த நிபந்தனை. அதான் இது கூட ஹதீஸ் நம்மளால பார்க்க முடிகிறது. அபூதாவுதுல, திர்மிதியில, நசாயில பதிவாயிருக்கிற ஹதீஸ், ஹால அலைஹல் ஹவுல். ஜக்காத் என்பது ஒரு வருடம் நம்ம கையில அந்த பணம் இருந்தால்தான், அந்த செல்வம் இருந்தால்தான் கடமையாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பைஹகி இமாம் தன்னுடைய சுனனுல் கிப்ரா என்ற அந்த கிதாபை பதிவு செஞ்சிருக்காங்க. லா ஜகாத்த ஃபீ மாலின், செல்வங்கள்ல ஜக்காத் கடமையாகாது ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், ஒரு வருஷம் பூர்த்தியாகாத வரை உங்கள் செல்வங்கள்ல ஜக்காத் கடமையாகாது என்று இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய சுனனுல் குப்ரா என்ற கிதாபில் இந்த செய்தியை பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப ஜக்காத் எப்பதான் கடமையாகும்? செல்வம் வந்து ஒரு வருஷம் காலம் நம்ம கையிலேயோ நம்மளுடைய பொறுப்புல இருந்தால்தான் ஜக்காத் என்பது கடமையாகும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இப்ப ஜக்காத் யார் மேல கடமைன்னு பார்த்தாச்சு. அடுத்து எந்தெந்த விஷயங்கள்லாம் ஜக்காத் கடமை, எந்தெந்த செல்வங்கள்லாம் ஜக்காத் கடமை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய இமாம்கள் நிறைய கருத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிரிக்கிறாங்க. சில பேர் 8ஆ பிரிக்கிறாங்க, சில பேர் 10ஆ பிரிக்கிறாங்க. நம்ம சிம்பிளா 3 பிரிச்சிடலாம். ஜக்காத் என்பது 3 செல்வங்கள்ல தான் கடமையாகும். முதலாவது ஹயவான், ஹயவான்னா கால்நடைகள், எழுதிக்கோங்க. 3 விஷயங்கள்ல தான் ஜக்காத் கடமையாகும்.
முதலாவது ஹயவான் கால்நடைகள், இரண்டாவது நபாத் விளைச்சல், விளைச்சல்கள் கடமையாகும். மூணாவது நகது, நகதுனா உலோகம், தமிழ்ல உலோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது ஜக்காத் கடமையாகும். வேற எதுவுமே ஜக்காத் கடமை கிடையாது. முதலாவது என்னமா ஹயவான் கால்நடைகள், இரண்டாவது என்ன நபாத் விளைச்சல், மூணாவது என்ன நகது உலோகம். இந்த மூணுக்குள்ள பிரிவுகள் இருக்கு. இப்ப ஹயவான் இருக்கு பாத்தீங்களா, விளைச்சல் கால்நடைன்னு சொன்னோம். இந்த ஹயவான்குள்ள மூணு இருக்கு. இந்த ஹயவான்குள்ள எதெல்லாம் கட்டுப்படும்னா இபுல்னா ஒட்டகம், அடுத்து பக்கர் மாடு, மூணாவது கணம் ஆடு. ஹயவான இந்த மூணுத்தையும் எடுக்கும், மற்றதெல்லாம் எடுக்காது. மற்றது மேல சக்கர கடமை இல்லை, இந்த மூணு மேல மட்டும் தான் கடமை. விளங்குச்சுங்களா? இப்போ முதல்ல ஹயவான்குள்ள எத்தனை இருக்கு? மூணு பிரிவு இருக்கு. ஒண்ணு இபுல் ஒட்டகம், ரெண்டாவது பக்கர் மாடு, மூணாவது கணம் ஆடு. அடுத்து நம்ம நபாத்துன்னு சொன்னோம். நபாத்துலயும் மூணு இருக்கு. முதலாவது ஹப்பு. ஹப்புனா என்ன அர்த்தம்னா உணவாக உட்கொள்கின்ற தானியம். ஹப்புனா என்ன அர்த்தமா? உணவாக உட்கொள்கிற தானியம். ரெண்டாவது ஐனபு. ஐனபுனா காய்ந்த திராட்சை. ஐனபு காய்ந்த திராட்சை. மூணாவது தமர் பேர்ச்சப்பழம். இந்த மூணுல தான் ஜக்காத் கடமையாகும். விளங்குச்சுங்களா? ஹயவான்ல இபுல் கனமு பக்கர், ஒட்டகம் மாடு ஆடு மூணு வந்துருச்சு. அடுத்து நபாத் விளைச்சல்ல மூணு வந்துருச்சு. ஹப்பு உணவாக உட்கொள்கிற தானியம், காய்ந்த திராட்சை, பேரிச்சப்பழம் மூணு வந்துருச்சு. மொத்தம் ஆறாச்சா? அடுத்து நகது உலோகம்னா அதுல ரெண்டு தான் வரும். உலோகம்னா ரெண்டு தான் வரும். தகபு பில்லத். தகபுனா தங்கம், பில்லத்னா வெள்ளி. மொத்தம் 8. சிலர் 8ஆ பிரிக்கிறாங்க நம்ம சொன்னோம். இந்த அடிப்படையில் மொத்தம் 8ஆ போட்டுருவாங்க. சிலர் சுருக்கி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி 3ஆ வச்சுப்பாங்க. ஹயவான், அப்புறம் என்னமா நபாத், மூணாவது நகத். இந்த மூணாவது ஜக்காத் கடமையாகும். ஹயவான்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அதே மாதிரி நபாத் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அடுத்து நகத்துல எத்தனை இருக்கு? 2 இருக்கு. மொத்தம் 8. அப்ப இந்த 8ல தான் ஜக்காத் கடமையாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முதலாவதாக நம்ம தங்கத்துல எவ்வளவு கடமையாகும், எந்த அளவு இருந்தால் ஜக்காத் கடமை அப்படின்ற செய்திகள் நம்ம பார்ப்போம். நிசாபுன்னு நம்ம சொன்னோம். நிசாபுனா என்ன? எந்த அளவு வந்தால் ஜக்காத் கடமையாகவோ அந்த அளவுக்கு பேர் நிசாப். இப்ப தங்கத்துடைய நிசாப் என்ன, வெள்ளியுடைய நிசாப் என்ன என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஆரம்பமா நம்ம பார்த்துருவோம். ஹதீஸ் அறிவிப்புல வருது. அபூதாவுதுல 1573வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லைஸா அலைக ஷையுன் ஃபி தஹபி, தங்கத்துல ஜக்காத் என்பது கடமையாகாது. ஹத்தா யகூன லக 20 தீனாரன், 20 தீனார் வருகின்ற வரை தங்கத்துல உங்களுக்கு ஜக்காத் கடமையாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வேற சில ஹதீஸ்கள்ல தீனார் என்ற வார்த்தைக்கு பதிலாக மிஸ்கால் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்படின்னாலும் ஒரே அர்த்தம் தான். தீனார்னாலும் ஒரே அர்த்தம் தான், மிஸ்கால்னாலும் ஒரே பொருள் தான். அப்ப 20 தீனார் இருந்தால்தான், 20 மிஸ்கால் இருந்தால்தான் தங்கத்துல ஜக்காத் கடமையாகும். முதல்ல ஹதீஸ்ல என்ன நிசாபா சொல்லப்பட்டிருக்கு என்பதை நம்ம பார்த்துருவோம். அப்புறம் நம்ம தமிழ் வழக்குல நம்ம எவ்வளவு கொடுக்கணும், பாமர் மக்களுக்கு எப்படி அதை சொல்லணும், 20 மிஸ்கால்னா எவ்வளவு, எத்தனை கிராம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். இப்ப ஹதீஸ்ல நிசாபா என்ன சொல்லப்பட்டிருக்கு? 20 தீனார் 20 மிஸ்கால் இருந்தால்தான் தங்கத்துல ஜக்காத் கடமையாகும். அதே போல இது தங்கத்துடைய நிசாப் அளவு. அடுத்து வெள்ளியோட நிசாப் அளவு என்ன? அதே அபூதாவுதுல 1573 ஹதீஸாக பதிவாயிருக்கிறது. ஃபைதா கானத் லக மீஅதா திர்ஹமின் ஃபஹால அலைஹல் ஹவுல், 200 திர்ஹம் இருந்தால் வெள்ளியில, இதுல வெள்ளியில தங்கம் பிடிச்சு பார்த்தாச்சு, தங்கத்தோட நிசாப் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து வெள்ளியில 200 திர்ஹம் உங்களுக்கு இருந்தால், 200 திர்ஹம் வந்து வஹால அலைஹல் ஹவுல், அது ஒரு வருஷம் உங்க கையில இருந்துச்சுன்னு சொன்னா ஃபீஹா 5 தராஹிம், அதுல 5 திர்ஹம் கடமை. விளங்குச்சுங்களா? 200 திர்ஹம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜக்காத் கடமையாகும். 200 தான் நிசாபுடைய அளவு. அதுல உங்களுக்கு எவ்வளவு கடமையாகும்? 5 திர்ஹம் நீங்க கொடுக்கணும். 200 திர்ஹம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அவர் எவ்வளவு ஜக்காத்தா கொடுக்கணும்? 5 திர்ஹம் கொடுக்கணும். அதுல மேல தங்கத்துல 20 தீனார் 20 மிஸ்கால் வந்த ஜக்காத்தை நம்ம கடமையாயிரும்னு சொன்னோம். அதுல எவ்வளவு கொடுக்கணும்னா அரை திர்ஹம், அரை தீனார் கொடுக்கணும், அரை மிஸ்கால் கொடுக்கணும். விளங்குச்சுக்கலாமா? அப்ப நம்ம சுருக்கமா இப்ப ஹதீஸை வச்சு நம்ம பார்த்தோம். சுருக்கமா சொல்லணும்னா தங்கத்துல நிசாபுடைய அளவு என்பது 20 மிஸ்கால். தங்கத்துல ஜக்காத்துடைய அளவு என்பது 20 மிஸ்கால். அதுல கடமை ஆயிடுச்சுன்னு எவ்வளவு ஜக்காத் கொடுக்கணும்? அரை மிஸ்கால் ஜக்காத்தாக அவர் கொடுக்க வேண்டும். இது தங்கத்துடைய நிசாப் அளவு. ரெண்டாவது வெள்ளியோட நிசாப் அளவு என்ன சொல்லி கேட்டா 200 திர்ஹம் வந்தாதான் ஜக்காத் ஒரு மேல கடமையாகும். அந்த 200 திர்ஹம்ல கடமை ஆயிடுச்சு, எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா 5 திர்ஹம் கொடுக்கணும்.
இப்ப ஹதீஸ்ல என்ன நிசாபா சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தோம். சரி, இப்ப எப்படி நம்ம கிராம் கணக்குல கால்குலேட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டா, இப்ப 20 மிஸ்கால், ஒரு மிஸ்கால் எத்தனை கிராம் தெரிஞ்சுட்டா நம்ம 20 மிஸ்கால் எத்தனை கிராம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு நம்ம சட்டம் சொல்லிடலாம். அப்ப ஒரு மிஸ்காலுடைய அளவு, ஒரு தீனாருடைய அளவு என்னன்னு சொல்லி கேட்டா, ஒரு மிஸ்கால் என்பது 4.25 கிராம் தங்கம். தங்கத்துக்கு நம்ம சொல்றோம் சரிங்களா. இப்ப தங்கத்துக்கு நிசாப் அரபியில பார்த்தாச்சு, ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தாச்சு. வெளியோட நிசாப் நம்ம அரபியில பார்த்தாச்சு, ஹதீஸ்ல என்ன சொல்லிருக்குன்னு பார்த்தாச்சு. இப்ப இதை எப்படி நம்ம கிராம் கணக்குல பாக்குறது அப்படின்றத நம்ம பார்க்கறோம். இப்ப முதல்ல தங்கத்தை எடுக்கிறோம். தங்கத்துல எவ்வளவு இருந்தா கடமையாகும்? 20 தீனார் இருந்தால் கடமையாகும், 20 மிஸ்கால் இருந்தால் கடமையாகும். அது எவ்வளவு கொடுக்கணும்? அரை மிஸ்கால் கொடுக்கணும். பார்ப்போம். இப்ப ஒரு திரகமுடைய, ஒரு தீனாருடைய, ஒரு மிஸ்காலுடைய அளவு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டா 4.25 கிராம். 4.25 கிராம். அப்ப 20 மிஸ்காலுக்கு எவ்வளவு எத்தனை கிராம் பாருங்க. 20 × 4.25 பாருங்க, கணக்கு புள்ளிகள்லாம் இருக்கீங்க. 20 × 4.25. இப்ப ஒரு மிஸ்கால்னா ஒரு மிஸ்காலுடைய கிராம் எவ்வளவுமா? 4.25 கிராம். அப்ப 20 மிஸ்காலுக்கு எவ்வளவு வருது? எத்தனை கிராம் வருது? 85 கிராம். தப்பா போட்டுருக்கீங்க. 85 கிராம் இருந்தா அப்ப ஜகாத் கடமை. கிராம் கணக்குல நம்ம சொல்லணும்னா, நம்ம மக்களுக்கு கிராம் கணக்குல அளவு சொல்லணும்னா, நம்ம மக்களுக்கு 20 மிஸ்கால் இருந்தால் கடமை சொன்னா அவங்களுக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாது. அப்ப 20 மிஸ்காலுடைய அளவு கிராம்ல பார்த்தோம்னு சொன்னா 85 கிராம் இருந்தா தங்கத்துல ஜகாத் கடமையாகும். இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சில பயான்கள் நாங்க 87 கிராம் இருந்தால்தான் கடமைன்னு சொல்லப்பட்டிருக்கு, நாங்களும் ஒரு சில புத்தகங்களை படிச்சிருக்கோம், 87 கிராம் இருந்தால்தான் ஜகாத் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க கிராமுடைய அளவு கொஞ்சம் கூட்டுறாங்க. என்ன கூட்டுறாங்க? நம்ம இப்போ ஒரு மிஸ்காலுடைய அளவு என்பது 4.25 கிராம்னு சொன்னோம். ஒரு சில புக்காக்கள், ஒரு சில உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மிஸ்காலுடைய அளவு என்பது 4.375 கிராம்னு சொல்றாங்க. ஏன் அந்த கருத்து வேறுபாடு வருதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ ஒரு மிஸ்காலுடைய அளவு 4.25 கிராம்னு சொன்னா நம்மளுக்கு 20 மிஸ்காலுடைய அளவு 85 கிராம் வந்துருது. அப்ப 85 கிராம் வந்தா ஜகாத் கடமை நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஒரு சில உலமாக்கள் 87 கிராம்னு சொல்றாங்க. அது எந்த அடிப்படையிலன்னு சொல்லி கேட்டா, அவங்க ஒரு மிஸ்காலுடைய அளவு 4.375 கிராம்னு சொல்றாங்க. அப்ப 4.375 கிராம் பார்த்தா 20 மிஸ்காலுக்கு 87 கிராம் வருது. அப்ப 87 கிராம் இருந்தால் ஜகாத் கடமை என்பதை ஒரு சில உலமாக்கள் சொல்றாங்க. ஆனா தீனிக்கு என்ற அடிப்படையில் நம்ம 85 கிராம் இருந்தாலும் ஜகாத் கடமை, அப்படியே 85 கிராம் இருந்தாலும் ஜகாத்தை நம்ம கொடுத்துடணும். அதான் ஒரு சரியான கருத்தாக இருக்கும். அடுத்து இப்ப தங்கத்துல நம்ம பார்த்தாச்சு. அடுத்து வெள்ளியில எவ்வளவு இருந்தா ஜகாத் கடமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? 200 திர்ஹம் இருந்தா ஜகாத் கடமைன்னு சொன்னாங்க. அதுல எவ்வளவு கடமையாகும்? 5 திர்ஹம் கடமையாகும். விளங்குங்களா? இப்ப 200 திர்ஹம், ஒரு திர்ஹத்துடைய கிராம் எத்தனை? ஒரு திர்ஹமுடைய ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம். ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம். அப்ப 200 திர்ஹம் எவ்வளவுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 600 கிராம். அப்ப 600 கிராம் இருந்தால் வெள்ளியில ஜகாத் கடமையாகும். அதே மாதிரி இதுலயும் ஒரு சில கருத்து வேறுபாடு. ஒரு சில உலமாக்கள் 612 சொல்லுவாங்க. 612 இருந்தால் தான் ஜகாத் வெள்ளியில கடமையாகும் சொல்லுவாங்க. அவங்க இந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு திர்ஹமுடைய கிராம் என்பது 3.06 அப்படின்னு சொல்றாங்க. 3.06 கிராம். அப்ப ஒரு திர்ஹம் 3.06 கிராம் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்ப 200 திர்ஹம் என்பது 612 கிராம் வரும். அந்த அடிப்படையில் அவங்க 612 கிராம் வந்தால்தான் வெள்ளியில ஜகாத் கடமைன்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றோம்? 3 கிராம், ஒரு திர்ஹம் என்பது 3 கிராம், 600 கிராம் வந்தாலே ஜகாத் கடமையாகிவிடும் என்பதை நம்ம சொல்லிக்கிறோம். அப்ப 600 வந்தாலே நம்ம கொடுத்துருங்க ஜகாத். அதான் பேணிக்க. ஏன்னா 612, ஒரு சிலருக்கு 610 இருக்கலாம், விளங்குச்சுக்கலாம். அப்ப 600 வந்தாலும் நம்ம ஜகாத்தை கொடுத்து விட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்ப நம்ம தங்கம் வெள்ளியுடைய நிசாப் எவ்வளவு தெரிஞ்சாச்சு. இப்ப இதுல எவ்வளவு கொடுக்கணும்னு நம்ம சொல்லியாச்சு. இப்ப 85 கிராம் இருந்தால் அதுல ஜகாத் கடமை. அதுல 40ல 1 கொடுக்கணும். சில பேர் எளிமைக்காக 100ல 2 சொல்லுவாங்க. இப்ப 85 கிராம் இருந்தால் ஒருத்தருக்கு தங்கத்துல ஜகாத் கடமையாயிரும். அதுல ஒரு 2.5% எவ்வளவோ நம்ம பண்ணணும், பார்த்து கொடுக்கணும். விளங்குச்சுங்களா? அடுத்து தங்கத்துல வெள்ளியில பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கடமையாகும்? 600 கிராம் வந்து ஜகாத் கடமையாயிரும். அதுல 2.5% எவ்வளவுன்னு சொல்லி என்ன பண்ணணும், பார்த்து கொடுக்கணும். இப்ப அணிகிற நகைகளுக்கு ஜகாத் கடமையா? அணிகிறாங்க பெண்கள்லாம் அணிகிறாங்க. அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமையா அப்படின்னு பார்க்கும் பொழுது அத கருத்து வேறுபாடு. ஹனஃபி மذஹப்ல ஜகாத் கடமைன்னு சொல்றாங்க. ஷாஃபி மذஹப்ல ஜகாத் கடமைன்னு சொல்றாங்க. தங்கம் வந்து ஜகாத் கடமை, தங்கத்துல ஜகாத் கடமை. இப்ப என்ன இதுல கருத்து வேறுபாடுன்னா, அணிகிறாங்க பெண்கள், ஜுவல்ஸ் அணிகிறாங்கல்ல, அந்த அணிகிற நகைகளுக்கு ஜகாத் இருக்கா
அப்படின்றதுல இரண்டு மதுஹப் பத்தின கருத்து வேறுபாடு இருக்கு. ஹனபி மதுஹப் இமாம்கள் சொல்கிறார்கள் ஜகாத் கடமை தான் அப்படின்னு சொல்றாங்க. ஷாஃபி மதுஹப் இமாம்கள் சொல்கிறார்கள் ஜகாத் கடமை இல்லைன்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு மதுஹப் இமாம்கள் ரெண்டு விதமான கருத்து சொல்றாங்கல்ல, இதுக்கு என்ன ஆதாரம், அவங்க எந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டா, முதல்ல ஹனபி மதுஹப் இமாம்கள் ஜகாத் கடமை தான், அந்நியர் நகைகளுக்கும் ஜகாத் கடமை என்பதை எந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சு சொல்றாங்கன்னா, அபுதாவுதுல, முஸ்னத் அஹ்மதுல, திர்மிதியில பதிவாயிருக்கிற ஹதீஸ். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரண்டு பெண்மணிகள் வந்தார்கள். அந்த ரெண்டு பெண்மணிகளும் தங்க காப்பு அணிஞ்சிருந்தாங்க கையில. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த ரெண்டு காப்புகளுக்கும் நீங்கள் ஜகாத்தை நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பெண்மணிகள் லா, இல்லையா ரசூலல்லாஹ், நாங்க ஜகாத்தை இன்னும் நிறைவேற்றலன்னு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்திஹா ஹக்கல்லாஹி பில்லதி ஃபி ஐதீகுமா, உங்களுடைய இரு கைகளில் இருக்கின்ற அந்த இரண்டு தங்க காப்புகளுக்காகவும் ஜகாத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுதுல, முஸ்னத் அஹ்மதுல, திர்மிதியில பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அணிகின்ற நகைகளுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லி ஏவி இருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுதான் ஹனபி மதுஹப் இமாம்கள் அணிகின்ற நகைகளுக்கும் ஜகாத் கடமை என்பதை சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஹனபி மதுஹப் இமாம்கள் இந்த ஹதீஸ் ஆதாரமா எடுக்கிறாங்க. சரி, ஷாஃபியாக்கள் கடமை இல்லைன்னு சொன்னாங்க. ஷாஃபி மதுஹப் இமாம்கள் அணிகின்ற நகைகளுக்கும் ஜகாத் கடமை இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க எந்த ஹதீஸ் ஆதாரமா எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, பைஹக்கில பதிவாயிருக்கிற ஹதீஸ். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஹதீஸ் கிதாப்ல பாபு மன்கால லா ஜகாத ஃபில் ஹுலி அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. அந்த தலைப்பு கீழே இந்த ஹதீஸை கொண்டு வராங்க. அண்ணன் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, ஒரு பெரிய சஹாபி. அவங்க சுஇல அன் ஹுலி அஃபீஹி ஜகாத்துன், அணிகின்ற நகைகளை பத்தி அவங்ககிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சான். ஜாபிர் இப்னு அப்துல்லா ஒரு பெரிய சஹாபி, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது, அஃபீஹி ஜகாத்துன், அணிகின்ற நகைகளுக்கும் ஜகாத் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. லா, அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் இல்லை என்பதாக ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த பைஹக்கி இமாம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுடைய கிதாபுல பாபு மன்கால லா ஜகாத ஃபில் ஹுலி என்ற அந்த தலைப்பு அமைச்சு அந்த தலைப்பு கீழே இந்த ஹதீஸ் பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் ஷாஃபி மதுஹப் இமாம்கள் ஜகாத் அணிகிற நகைகளுக்கு கடமை இல்லை என்பதை தெளிவுபடுத்துறாங்க. அடுத்து ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சா, அணிகிற நகைகளுக்கு ஜகாத் இல்லைன்னு சொல்றீங்களே, இப்ப இன்கான் எவ்வளவு அல்ப தீனாரி, 1000 தீனார் இருந்தா கூட கடமையாகதான்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு தீனார் இப்பதான் எவ்வளவுன்னு பார்த்தோம். ஒரு தீனார் எவ்வளவா? அப்போ 1000 தீனார் எவ்வளவு வரும்? 4000 மேல போகும். அவ்வளவு இருந்தாலும் கூட ஜகாத் கடமையாகதான்னு சொல்லி கேட்டாங்களா? அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்களா, அக்ஸர் அதை விட அதிகமாக கூட கடமையாகும். அப்ப இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன புரிய வருதுன்னா, அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமை இல்லை என்பதை புரிய வருகிறது. அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையா வச்சுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் மதுஹபை சார்ந்த இமாம்களும் அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் இல்லை என்பதாக சொல்கிறார்கள். அது மட்டும் இல்ல, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு, அபூபக்கர் நாயகத்தின் மகளார், அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கான தஹ்லி பனாதிஹா பித்தஹபி, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு தங்கத்தில் நகை செஞ்சு போட்டிருந்தாங்களாம். அந்த நகைகளுக்கெல்லாம் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை. இதையும் இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஅத்தா என்ற கிதாபுல பதிவு செய்யறாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் தன்னுடைய சகோதரருடைய மகளுக்கு, ஆயிஷா நாயகி ஒரு சகோதரர் இருந்தாங்க, அந்த சகோதரருடைய மகளுக்கு நிறைய தங்கத்துல நகை செஞ்சு போட்டிருந்தாங்க. அந்த நகைகளுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்பதாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஅத்தா என்ற கிதாபுல பதிவு செஞ்சிருக்காங்க. அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் நாயகத்தின் மகனார், அவங்க என்ன பண்றாங்க, கான யஹ்லி பனாதிஹி, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்க நகைகளை செஞ்சு போட்டிருந்தாங்க. பித்தஹபி வ ஜவாரிஹி தஹப, தங்கத்தால் நம்ம நிக்காங்கன்னு சொன்ன நகைகளை போட்டிருந்தாங்க. சும்மலா யக்ருஜு மின் ஹுலிஹின்ன ஜகாத, அந்த அணிந்த நகைகளுக்கு இமாம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்பதாகவும் முஅத்தா மாலிக்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது எல்லாம் பெரிய பெரிய சஹாபிகள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு, உமர் நாயகத்தின் மகன். அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார், அவருடைய தாயார். அதே போல
அஸ்மா பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் நாயகத்தின் மகளா, அதே போல ஜாபிர் இப்னு அப்துல்லா பெரிய மூத்த சஹாபிகள் எல்லாம், மூத்த சஹாபிய பெண்மணிகள் எல்லாம் அணிகிற நகைகளுக்கு ஜகாத் இல்லை, அவர்களும் ஜகாத் கொடுக்கவில்லை என்ற செய்திகள் பைஹக்கியிலும் முஅத்தா மாலிக்கிலும் பதிவாயிருக்கிற ஹதீஸ்களை அடிப்படையா வச்சுதான் ஷாஃபி மதுஹப்ல அணிகின்ற நகைகளுக்கு ஜகாத் கடமை இல்லைன்ற சட்டத்தை இமாம்கள் தொகுத்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஆண்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா நகைகள் அணிவாங்க. ஆண்கள் வெள்ளி அணிஞ்சுக்கலாம், வெள்ளி மோதிரம் போடலாம், தவறு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் கூட. ஆனால் ஆண்களே சில பேர் தங்க நகையை போடுறாங்க. அப்படி போடுறது ஹராமா போச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உஹில்லத் தஹபு வல் ஹரீரு, பட்டும் தங்கமும் லி இனாசி உம்மத்தி, என் உம்மத்தில் உள்ள பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. பட்டு அவங்க உடுத்திக்கலாம், பெண்கள் தங்கம் போட்டுக்கலாம், ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ஆண்களுக்கு இவ்விரண்டும் ஹராமாக்கப்பட்டுள்ளது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில, நசாயில, முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபில் பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் மூலமா உங்களுக்கு என்ன புரிய வருது? தங்கம் என்பது ஆண்களுக்கு ஹராமா போச்சு, ஹராம். ஆனா சில பேர் தங்கம் போடுவாங்க, தங்க காப்பணிவாங்க, தங்க செயின் போடுவாங்க. இப்ப இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமா? ஏன்னா அணிகிற நகைகளுக்கு நம்ம ஜகாத் இல்லைன்னு சொன்னோம். இப்ப ஒரு ஹராமான முறையில் அணிஞ்சிருக்காரு, ஆண்களுக்கு கூடுமா? கூடாது, ஹராம். ஹராமான முறையில் அணிஞ்சிருக்காரு, இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா இது கொடுக்கும். ஏன்னா அணிஞ்சிருக்கிறது நீ ஹராம்ல அணிஞ்சிருக்க, ஹலாலான முறையில அணிந்திருந்தால் தான் ஜகாத் இல்லாம சொன்னோம். அணிகிற நகைக்கு ஜகாத் இல்லைன்னு சொன்னோம். நீ ஃபர்ஸ்ட் அணியவே கூடாது, ஹராமான முறையில அணிஞ்சிருக்க, அதெல்லாம் நீ ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் நம்ம சட்டத்தை சொல்லி தராங்க. அதே மாதிரி சில வீட்டுல பாத்தீங்கன்னா தங்க டம்ளர், தங்க பாத்திரம் பயன்படுத்துறாங்க. அப்படி பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்லை. ஒரு சில பணக்கார வீடுகளில் தங்க டம்ளர், தங்க பிளேட் அதெல்லாம் பயன்படுத்துறாங்க. இதுவும் ஹராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்க டம்ளர்லயும் தங்க பாத்திரம் சாப்பிடுறத குடிக்கிறத நம்மளுக்கு தடை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டில் பயன்படுத்துறாங்க, அதுக்கும் ஜகாத் கொடுக்கணும். ஏன்னா ஹராமான ஒரு எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதுல நிசாப் அடைந்தது என்றால் அதுல ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுறாங்க. ஒரு கால் ஹலாலான முறையில தான் அணிஞ்சிருக்காங்க. இப்ப ஆண்களை கூட தங்கம் அணிவிப்பதை ஒரு சில இடங்கள்ல சரியா தாக்குமாங்க. இந்த மூக்கு இருக்கு பாருங்க, இந்த மூக்கு துண்டிக்கப்படுச்சுன்னா தங்க மூக்கு செஞ்சு போட்டுக்கலாமா, பல்லு தங்கப்படு செஞ்சு போட்டுக்கலாம், அதெல்லாம் சரியத்தை அனுமதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சரியத்தை அனுமதித்த விதத்துல ஒரு ஆண் என்பது தங்கத்தை நம்ம பண்ணக்கூடாது, போடக்கூடாது, ஹராமாக்கப்பட்டுருச்சு. சரியத்தை அனுமதித்த விதத்துல அவர் போட்டிருந்தாருன்னு சொன்னா அந்த தங்கங்கள்லாம் சேர்த்து ஒரு நிசாப் அடையுதுன்னு சொன்னா அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். இப்ப தங்கம் அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்ன ஆண்களுக்கு அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்டா, அர்பஜா ரலியல்லாஹு என்ற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா யௌமுல் குலாப் அப்படின்ற ஒரு போர்ல கலந்துக்கிறாங்க. அது ஜாஹிலியா காலத்துல நடந்த ஒரு போர். அந்த போர் பேரு யௌமுல் குலாப். அந்த போர்க்களத்துல அர்பஜா ரலியல்லாஹு அவங்களுடைய மூக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. இந்த வாள்லாம் வீசுவாங்கல்ல, வீசும்போது மூக்கு துண்டிக்கப்பட்டுருச்சு. மூக்கு துண்டிக்கப்பட்டோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெள்ளியில என்ன பண்ணாங்கன்னு சொன்னா மூக்கு செஞ்சு போட்டுருந்தாங்க. பந்தன்ன அந்த மூக்கு அந்த வெள்ளி மூக்கு என்ன பண்ணிச்சு, நாடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நாளாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பமரஹு ஐயத்தகித அன்ஃபன் மின் தஹபின், தங்கத்தாலான ஒரு மூக்கு என்ன பண்ண சொன்னாங்க, செஞ்சு போட சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கத்தாலான ஒரு மூக்கை செஞ்சு போட அனுமதிச்சிருக்காங்க. பொதுவா தங்கம் என்பது ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்தாலும் ஷரியத்து ஒரு சில இடங்கள்ல அனுமதிக்கும். அப்ப அந்த அடிப்படையில தான் அர்பஜா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மூக்கு என்ன பண்ணாங்க, தங்கத்தால செஞ்சு போட்டாங்க. அப்ப இந்த ஹலாலான முறையில அவர் என்ன பண்ணிருக்காரு, செஞ்சு போட்டிருக்காரு. அப்போ அவர்கிட்ட இருக்க ஒட்டுமொத்த தங்கத்தையும் சேர்க்கும்போது ஒரு நிசாப் வருது, 85 கிராம் வருது. ஒரு வருஷமா அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னா அதுல கணக்கு பண்ணி ஒரு 2.5% ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சில பேர் பணம் வச்சிருப்பாங்க. பணம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இல்லை. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளி நாணயம், தங்க நாணயம் தான் இருந்துச்சு, பணம் என்ற அமைப்பு கிடையாது. இப்ப நம்ம பண்ற பணத்தை யூஸ் பண்றோம், 100 ரூபாய் நோட்டு 200 ரூபாய் நோட்டு நம்ம யூஸ் பண்றோம். இந்த நோட்டு நம்ம எந்த அடிப்படையில் யூஸ் பண்றோம்னா நம்ம அரசாங்கத்துடைய கசானால எவ்வளவு தங்க வெள்ளி இருக்கோ அதை அடிப்படையா வச்சுதான் நம்மளுடைய நோட்டுகளை அடிச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தங்க பணத்துல எவ்வளவு வந்தா ஜகாத் கடமை அப்படின்னு சொல்லி கேட்டா, வெள்ளியுடைய அளவு 600 கிராம் அளவிற்கு இவர்கிட்ட பணம் இருந்தது என்று சொன்னால் அவர் மேல ஜகாத் கடமை. ஏன் அதுல பிக்சடா ஒரு அமௌண்ட் நீங்க சொல்லாமே 20,000 கடமை, 30,000 கடமை அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளியோட ரேட் நாளுக்கு நாள் ஏறும் குறையும். இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா காலைல ஒரு ரேட் இருக்கும், மத்தியானம் ஒரு ரேட் இருக்கும். அதனால பிக்சரா ஒரு ரேட் நம்ம சொல்ல முடியாது. இப்ப நான் நெட்ல பார்க்கும் பொழுது 63 ரூபாய் 8 பைசா, ஒரு சில வெப்சைட்ஸ்ல 63 ரூபாய் 80 பைசான்னு வந்துச்சு. இப்ப 600 கிராம், ஒரு கிராமுடைய ரேட் எவ்வளவுமா 63 ரூபாய் 80 பைசான்னு வந்துச்சு. அப்ப 600 கிராமுக்கு எவ்வளவு நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும்.
கணக்கு போட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் 42,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. அப்ப அவ்வளவு அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட இருந்து அவர் ஒரு வருஷம் ஃபுல்லா அவருடைய பொறுப்புல இருந்துச்சுன்னு சொன்னா அவர் பேட ஜக்காத் கடமையாகும். சில பேர் பேங்க்ல போட்டு வச்சிருப்பாங்க, பேங்க்ல போட்டு வச்சிருந்தா கூட ஜக்காத் கடமையா தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வியாபார பொருட்கள்ல ஜக்காத் கடமையாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டா வியாபார பொருட்கள் ஜக்காத் கடமையாகும். வியாபார பொருட்கள்ல என்ன நிசாப்? இப்ப நம்ம தங்கத்துல நிசாபு சொல்லிட்டோம், வெள்ளியோட நிசாபு சொல்லிட்டோம், பணத்துல எவ்வளவு நிசாபுன்னு சொல்லிட்டோம். தங்கத்துல எவ்வளவுமா நிசாபு? 85 கிராம் இருந்தால் தங்கத்துல ஜக்காத்து கடமை. வெள்ளியில எவ்வளவுமா நிசாபு? 600 கிராம் இருந்தால் ஜக்காத்து கடமை. அடுத்து பணத்துல எவ்வளவு நிசாபு? 600 கிராம் அளவிற்கு இவர்கிட்ட பணம் இருந்தது என்று சொன்னா அதை ஜக்காத்து கடமை நம்ம விளக்கிட்டோம். அடுத்து வியாபார பொருட்கள் எவ்வளவு நிசாபு அப்படின்னு சொல்லி கேட்டா அதே வெள்ளியுடைய அளவு தான். அதே வெள்ளியுடைய அளவு 600 கிராம் அளவிற்கு வியாபார சரக்குகள் இருந்தது என்று சொன்னால் அது ஒரு வருஷம் ஃபுல்லா இவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னா அதுல ஜக்காத்து கடமையாகும் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த வியாபார பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம கடையில வச்சிருக்கிற ஃபேனு, மிக்சி நம்ம பயன்பாட்டுக்காக வச்சிருப்போம், ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க, கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சிருப்பாங்க, ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கணக்கு பண்ண தேவையில்லை. அவர் எதை வியாபாரம் செய்கிறாரோ, எதை விற்பனை பொருளாக பயன்படுத்துகிறார் அதை மட்டும் நம்ம கணக்கு போட்டா போதும். அதே மாதிரி நம்ம வியாபார பொருள் கணக்கு போடும் போது லாபத்துல கணக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம எவ்வளவு வேணா லாபம் வச்சுக்கலாம்ல. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், நம்ம 20 ரூபாய்க்கு கூட விற்கலாம், 25 ரூபாய்க்கு கூட விற்கலாம். ஷரியத் நம்மளுக்கு லாபத்துல இவ்வளவுதான் வைக்கணும், இத்தனை % தான் வைக்கணும் அப்படின்னா வரையறை போடல, எவ்வளவு லாபம் வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன பொருளுக்கு என்ன ரேட்டுக்கு நம்ம வாங்குறோமோ அந்த ரேட்டை கணக்கு வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா அந்த பொருள் நம்ம கிட்ட இருந்து அது 600 கிராம் அளவை அடைந்து இருந்தால் அது நம்ம என்ன பண்ணணும், 2% ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தங்கத்துல எவ்வளவு நிசாபுன்னு பார்த்தோம், வெள்ளியில எவ்வளவு நிசாபுன்னு பார்த்தோம், பணத்துல எவ்வளவு நிசாபுன்னு பார்த்தோம். அதே போல நம்ம வியாபார பொருட்கள் என்ன நிசாபுன்னு பார்த்தோம். அதே போல ஜக்காத் என்பது முஸ்லிம்கள் மேல கடமையாகும் நம்ம சொன்னோம்ல. முஸ்லிம்கள்ல பெரியவர்கள் மேலே கடமையாகும், சின்னவங்க மேலே கடமையாகும். இன்னும் எளிமையான முறையில புரியுற மாதிரி சொல்லணும்னா பாலிக் ஆனவங்களுக்கு மேலேயும் கடமையாகும், பாலிக் ஆகாதவங்க மேலே கடமையாகும். பருவ வயதை அடைந்தவர்கள் மேலே கடமையாகும், பருவ வயதை அடையாத சிறு குழந்தைகள் மேலே கடமையாகும். ஜக்காத் மட்டும் தான் சிறு குழந்தைகள் மேலே கடமையாகும். தொழுகையை பார்த்தீங்கன்னா அப்படி கடமையாகும். தொழுகை என்பது வயதை அடைந்தால்தான் கடமையாகும், பருவ வயது அடைந்தால்தான் கடமையாகும். அதுக்கு முன்னால தொழுதா கூடுமான்னு சொல்லி கேட்டா கூடும், அது வேற சாப்டர். ஆனால் எப்ப கடமையாகுது? பருவ வயதை அடைந்தால்தான் தொழுகை கடமையாகும். அப்ப நோம்பு பாத்தீங்கன்னா பருவ வயதை அடைந்தால்தான் கடமை, அதுக்கு முன்னால் நோம்பு வச்சா கூடுமான்னு சொல்லி கேட்டா கூடும், அது வேற சாப்டர். ஆனால் எப்ப கடமையாகுது? பருவ வயதை அடைந்ததுக்கு அப்புறம் தான் கடமையாகும். இப்ப ஜக்காத்து மட்டும் பாத்தீங்கன்னா பருவ வயதை அடைவதற்கு முன்னால கூட கடமையாகும். அது எந்த அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டா ஹதீஸ்கள்ல வருது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வலியில் யதீமன், யதீம் ஒருத்தர் பொறுப்பெடுத்து வளர்க்கிறார், வலஹு மாலுன், அவருக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது என்று சொன்னால் பலியத்தஜில் லஹு, அந்த செல்வத்தை அப்படியே வச்சிருக்க வேணாம், அதை வியாபாரத்துல பயன்படுத்தணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு யதீம் நான் பொறுப்பெடுத்து வளர்க்கிறேன், அந்த யதீம் நிறைய செல்வங்கள் இருக்குது என்று சொன்னால் அந்த செல்வங்களை அப்படியே சும்மா விட்டுறக்கூடாது, அந்த செல்வங்களை வியாபாரத்துல போட்டு பயன்படுத்தணும். ஏன் பயன்படுத்த சொன்னாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலா யத்ருகுஹு ஹத்தா தஅக்குல சதகா, ஏன் நிறைய செல்வத்துல ஜக்காத் கடமையாகும்ல. அவர் ஜக்காத் கொடுக்கிறார், இந்த வருஷம் கொடுக்கிறார், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கிறார், அதுக்கு அடுத்த வருஷம் கொடுக்கிறார், அந்த பையன் பாலிகார வரைக்கும் பருவ வயதை அடையிற வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காரு, குறைஞ்சிட்டு தானே போகும். அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா அப்படியே நீங்க விட்டுறாதீங்க, வியாபாரத்துல கூட அது பெருக்குங்க. அப்படி பெருக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஜக்காத் கொடுத்தா கூட குறைஞ்ச மாதிரி தெரியாது. அவர் பாலிகாரர்கள் பருவ வயதை அடைந்தவுடன் அவர்கிட்ட நம்ம நிரப்பமா கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமதியில பைஹக்கில பதிவாயிருக்கு. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நான் சொல்றேன். லா யுத்மா பஅத இஹ்திலாமின், பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் ஒருவர் யதீம் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அபூ தாவூத்ல 2873வது ஹதீஸா பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு ஹதீஸ், முதலாவது ஹதீஸ் என்ன? யார் யதீமை பொறுப்பெடுத்து வளர்க்கிறாரோ அவருக்கு அந்த யதீம் நிறைய செல்வங்கள் இருந்தால் அவர் வியாபாரத்துக்கு பயன்படுத்தட்டும் அந்த செல்வங்களை, அப்படியே விட்டுற வேணாம். ஏன்னா சதக்கா வந்து நம்ம பண்ணிடும், சாப்பிட்டு போயிடும், ஜக்காத்து பொருளுடைய ஜக்காத்து நம்ம பண்ணிடும், அந்த பொருளை சாப்பிட்டு போயிடும் சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் என்னன்னு சொல்லி கேட்டா பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் ஒருவர் யதீம் கிடையாது. அப்ப யதீம் நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம்? பருவ வயதை அடையாளம் தான் நம்ம யதீம் சொல்லுவோம். ஒருத்தர் பருவ வயதை அடைஞ்சிட்டாருன்னு வைங்களேன், அவர் யதீம்லாம் கிடையாது. பாப்பா உமா இல்லாதவங்க நம்ம யதீம். அதுவும் எது வரைக்கும் தான்? பருவ வயதை அடையிற வரைக்கும் தான். பருவ வயதை அடைஞ்சிட்டாருன்னு சொன்னா அவர் யதீம் கிடையாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது பருவ வயதை அடையாளம் நம்ம என்ன சொல்லுவோம்? சபி, சிறு குழந்தைகள் என்று சொல்லுவோம். அப்ப இந்த ரெண்டு ஹதீஸை அடிப்படையாக வைத்துதான் சிறுவர் மீதும் ஜக்காத் கடமை என்பதை நம்ம ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அடுத்து நம்ம ஒரு வருஷம் கணக்கிடணும்னு சொன்னோம்ல,
ஜக்காத் வந்த உடனே கடமையாகிறாது. ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம கையில இருந்தாதான் கடனும் நம்ம சொன்னோம். அந்த ஒரு வருஷம் அளவு வந்து நம்ம ஹிஜ்ரி கேலண்டர் அடிப்படையில் தான் கணக்கிடணும். நம்ம சாதா கேலண்டர் கணக்கிட கூடாது. ஜனவரி பிப்ரவரி கணக்கு கிடைக்காது. ஜனவரி ஒருத்தட்ட பொருள் வருதுமா, அடுத்த ஜனவரி வந்த கடமை அப்படின்னு கிடையாது. நம்ம இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுதுன்னா, முஹர்ரம் மாசத்துல ஒருத்தருக்கு 85 கிராம் வருதுன்னு வைங்க, அது ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்கு. அடுத்த முஹர்ரம் மாசம் வந்து அவங்களோட கடமையாகும். அப்ப ஹிஜ்ரி கேலண்டர் தான் பண்ணணும். ஹிஜ்ரியுடைய தேதி அமைப்பதை நாம் பின்பற்றணும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அடுத்து ஒருத்தர் கடன் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு 1 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்ப நிசார் இருக்காப்புல, நிசாருக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கோம். 1 லட்ச ரூபாய் எவ்வளவு கடமையாகும்? 2% 2500 ரூபாய் கடமையாகும் என் மேல சக்காத். இப்ப நான் கொடுத்து வச்சிருக்கிற சக்காத் பணத்துக்கும் நான் சக்காத் கொடுக்கணுமா? கடனா கொடுத்துருக்கேன் நிசார் கிட்ட, அந்த பணத்துக்கும் நான் சக்காத் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா அதுக்கும் சக்காத்தை கொடுக்க வேண்டும். ஏன் என்னுடைய பணம் தானே, என்னுடைய பணம் தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு. நான் கடனா கொடுத்துருக்கேன், அவர் திரும்ப தந்துருவார், எப்படிதான் ஒரு வருடத்தை தந்துருவார். இப்ப இந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா ஜகாத் எவ்வளவு கடமையாகும் என்பதை பார்த்து நாம் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அக்கௌண்ட்ஸ்ல பேட் டேக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. சில கடன் நம்ம கொடுப்போம், அது ரிட்டர்ன் வரவே வராது. உதாரணமா ஹாமித் கிட்ட 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், நான் தப்பி தவறி அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப ஒரு மோசமான ஆளா இருக்காரு, வாங்கிட்டு ஏமாத்துறவரா இருக்காரு, திருப்பி கொடுக்க மாட்டாரு, எஞ்சனா கூட கொடுக்க மாட்டாரு, அந்த மாதிரி ஒரு டைப்பா இருக்காரு. இப்ப கொடுத்துட்டு அவர்கிட்ட காசு வாங்குறது என்பது சாத்தியமே கிடையாது. இப்ப இந்த பணத்துக்கு நம்ம ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா ஜகாத் கொடுக்க தேவையில்லை. பேட் டெப்ஸா இருந்தால் ஜகாத் கொடுக்க வேண்டாம் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்றாங்க. நம்ம ஏதாவது திருப்பி ஒரு தர போறது இல்லை. ஏன்னா ஏமாத்துற கேஸா இருக்கு, தப்பி கொடுத்துட்டேன், ஏமாத்து கொடுத்துட்டேன், அவர் நம்மளுக்கு தரமாட்டாரு. அதனால அவர் தர வரைக்கும் பண்ண தேவையில்லை, ஜகாத்தையும் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஒரு காலம் நம்ம மன திரும்பி வந்து கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அதுக்கு நம்ம ஜகாத் கணக்கு போட்டு கொடுக்கணும். நம்ம கொடுக்க மாட்டா நினைச்சு நம்ம ஜகாத் கொடுக்கல, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்து கொடுக்குறாரு, இந்தாங்க 1 லட்ச ரூபாய் உங்கள்கிட்ட வாங்க 1 லட்ச ரூபான்னு சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த 1 லட்சத்துக்கு எவ்வளவு ஜகாத் கடமையாகுமோ ஜகாத்தை கணக்கு பண்ணி கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து நான் கடன் வாங்கியிருக்கேன், நான் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன் ஹாமிது கிட்ட இருந்து. இந்த நான் கடன் வாங்குற அமௌண்ட்டுக்கும் நான் ஜகாத் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா இதுக்கும் ஜகாத் கொடுக்கணும். இல்ல கடன் தானே வாங்கியிருக்கேன், நானே கடன் எப்படி ஜகாத் கொடுக்க? அதை நிசாபடி அளவு இருக்குல்ல, நிசாபடி அளவு இருக்குல்லப்பா, 600 கிராம் அளவுக்கு செல்வம் இருந்தாலே பணம் இருந்தாலும் ஜகாத் கடமைன்னு சொன்னோம். அந்த அளவுக்கு பணம் இருக்கா இல்லையா, அதனால நீங்க ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஒன்று கடன் அடைக்கணும், கடன் அடைச்சு நிசாபோட கம்மியா போயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இப்ப நிசாப் அளவுக்கு உங்களுக்கு கடன் இருந்தது என்று சொன்னால் நீங்க அந்த ஜகாத்தை கண்டிப்பாக கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்பதாக ஃபுகஹாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதனால உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், மன்கான அலிஹி தெய்னுன், யார் மீது கடன் இருக்கிறதோ பல்யுஅத்தீஹி, அந்த கடனை அவர் அடைக்கட்டும், ஹத்தா தக்ருஜு ஸகாத் அம்வாலிக்கும், கடன் அடைச்சதுக்கு அப்புறமும் உங்கள்ட்ட செல்வம் இருக்கு, அந்த செல்வம் நிசாபுடைய அளவை அடைத்திருந்தது என்று சொன்னால் அதுல நீங்க ஜகாத்தை கொடுங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்ப இந்த ஹதீஸ் மூலமா நமக்கு என்ன விளங்குறா, ஜகாத் என்பது நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் கூட நம்ம வாங்கின அந்த பணத்துக்கும் கூட கடமையாகும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஜகாத் என்பது அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, ஒரு வருஷம் பூர்த்தியானாலும் ஜகாத் கடமைன்னு நம்ம சொன்னோம். கடமையான உடனே கொடுத்துரும், பிற்படுத்தக்கூடாது. ஏன்னா பிற்படுத்தினா நம்ம என்ன ஆகும், நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஜகாத்துடைய செல்வம் எந்த செல்வத்திலே கலந்திருக்கிறதோ அந்த ஜகாத் என்பது அந்த செல்வத்தை அழித்து விடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த ஹதீஸ் புகாரி இமாம் தன்னுடைய தாரீக் என்ற கிதாப் பதிவு செஞ்சிருக்காங்க என்று இந்த மஜ்லிஸுடைய ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம். அதனால ஜகாத் கடமையான உடனே கொடுத்துடணும், பிற்படுத்தக்கூடாது, லேட் ஆகக்கூடாது. பிற்படுத்துவது என்று சொன்னால் அது குற்றமான செயலாகும். எந்த அளவுக்கு சொல்லி கேட்டா மக்ரூஹ் என்று ஒரு சில ஃபுகஹாக்கள் அது சம்பந்தமாக தீர்ப்பளிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ஜகாத்துடைய பணமே நம்முடைய செல்வத்தை அழித்து விடும் என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிற்படுத்தக்கூடாது. சரி, முன்கூட்டி கொடுக்கலாமா? ஜகாத் இனிமேல் கடமையாக போகுது, நான் இந்த முஹர்ரம் மாசம் நான் இது பண்ணியிருக்கேன், ஒரு பொருள் வந்திருக்கு 85 கிராம் வந்திருக்கு, அடுத்த வருஷம் முஹர்ரம் மாசம் வந்தாதான் என்னோட ஜகாத் கடமையாகும், இதுக்கு நான் ஒரு 3 மாசம் முன்னாடியே நான் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டா தாராளமாக கொடுக்கலாம். முற்படுத்தி கொடுப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்காங்க. என்ன ஆதாரம்? பொதுவா வணக்கங்களை இந்த டைம் வந்தாதான் செய்யணும், முற்படுத்தி செய்யக்கூடாது. இப்ப 12:30 மணிக்கு லொஹர் வக்த் வருதுன்னு வைங்க, 11:30 மணிக்கு நான் தொழுதுறேன்னா சொல்ல முடியாது. 12:30 மணி ஆனாதான் லொஹர் தொழுக முடியும். லொஹருக்கு பாக்க சொல்லி நம்ம இக்காம சொல்லி தொழுக முடியும். நான் 11:30 மணிக்கு நிறைவேற்றுவேன், 10 மணிக்கு நிறைவேற்றுவேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்ப நேரம் வந்தால்தான் நோன்பு என்பது கடமையாகும், தொழுகை என்பது கடமையாகும். நான் ரமலான் மாசம் தான் நோன்பு கடமையாகும், நான் ரமலானுக்கு முன்னாடி ரமலான் நோன்பு வைப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. வக்த் வந்தால்தான் கடமையாகும். இப்ப தொழுகையை பொறுத்தவரைக்கும் இந்த அமைப்பு, நோன்பு பொறுத்தவரைக்கும் இந்த அமைப்பு. ஆனால் உறுதியான வழக்குகளை பொறுத்தவரை, ஜகாத்தை பொறுத்தவரை அந்த நேரம் வருவதற்கு முன்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைவேற்றி விடலாம். இப்படி முற்படுத்தி கொடுப்பதற்கு என்ன ஆதாரம் என்று சொல்லி கேட்டால்
அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா, "பி ஜாகிரி சதகத்திஹி யா ரசூலுல்லாஹ், இந்த ஜகாத்துடைய அந்த பணத்தை நான் முற்படுத்தி கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டாங்களா. கபல அந்த இல்ல பரக்கஸலஹு பி தாலிக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்படுத்தி கொடுப்பதற்கு அனுமதித்தார்கள் என்று அபூ தாவூதுல 6624 ஹதீஸா பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ் மூலமா நம்ம மேல கடமையாக போற ஜகாத், அடுத்த வருஷம் கடமையாக போற ஜகாத், அதுக்கு அடுத்த வருஷம் கடமையாக ஜகாத், 2 வருஷத்துக்கு அப்புறம் கடமையாக ஜகாத்தை கூட நாம் முற்படுத்தி கொடுக்கலாம் என்று புகாஹாக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து எல்லா வழக்குகளுக்கும் நியத் அவசியம். தொழுகைக்கு நம்ம நியத்து இல்லாம கொடுக்க கூடாது. நோம்புக்கு நியத் அவசியம். எல்லாத்துக்கும் நியத் எப்படி அவசியமோ அதே போல ஜக்காத்துக்கும் அவசியம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், "வமா உமிரு இல்லா யஅபுதுல்லாஹ் முக்லிஸீன." நீங்கள் அல்லாஹ்வை மன தூய்மையுடன் வணங்குவதற்காக ஏவப்பட்டுள்ளீர்கள், கட்டளையிடப்பட்டுள்ளீர்கள் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த மன தூய்மை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் நியத். அப்ப நியத்தோடு தான் நம்ம இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதாக நாம் கட்டளையிடப்பட்டுள்ளோம். இபாதத்தின் போது அது பொருள் ரீதியான வணக்கத்தை எடுத்துக்கொள்ளும், உடல் ரீதியான வணக்கத்தை எடுத்துக்கொள்ளும். எப்படி நாம் உடல் ரீதியான வணக்கங்களுக்கு நியத் வைப்பது கட்டாயமோ அதே போல பொருள் ரீதியான ஜக்காத்திற்கும் நம் நியத் வைப்பது கட்டாயம். நியத் இல்லாமல் கொடுத்தால் ஜக்காத் என்பது செல்லாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் நம்ம வீடு அட்வான்ஸ் பணம் கொடுத்திருப்போம், அட்வான்ஸ் பணம் கொடுத்து வச்சிருக்கோம், வீட்டு வாடகைக்கு போறோம், அட்வான்ஸ் பணம் கொடுத்து வச்சிருக்கோம், அது கடமையாகுமா? உதாரணத்துக்கு ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கோம், அட்வான்ஸ் பணம். வாடகை நம்ம வாரம் மாசம் கொடுக்குறோம், அது வேற. அட்வான்ஸ் பணம் 1,00,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கோம், நம்ம வீட்டை காலி பண்ணும்போது அந்த பணத்துக்கு ரிட்டர்ன் தருவாங்க. இப்ப இந்த பணத்துக்கும் நம்ம ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டா அதுக்கு நம்ம ஜக்காத் கொடுக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட வரக்கூடிய பணம் தானே, அது நம்மளுடைய பணம் தானே, அதனால ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சில பேருக்கு கேட்பாங்க, பள்ளிவாசல் கொடுக்கலாமா, பள்ளிவாசல் ஜக்காத் கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. ஜக்காத் என்பது ஒரு ஆளுக்கு தான் கொடுக்கணும், அல்லாஹ் யாருக்கு சொல்லிருக்கானோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பள்ளிவாசல் கட்டிடத்துக்கு எல்லாம் கொடுக்க கூடாது. அதே மாதிரி சில பேர் கேட்பாங்க, மதரசா கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்பாங்க. மதரசாவுக்கு கொடுக்க கூடாது. ஏன்? மதரசா என்பது ஒரு கட்டிடம் தானே, ஒரு ஆள். அது அல்லாஹ் தஆலா ஃபக்கீர் கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றான், மனுஷனுக்கு கொடுக்கணும்னு சொல்றான். இல்ல நான் கட்டிடத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னா அது கூட மதரசாவுடைய கட்டுமான பணிகளுக்கு, இல்ல பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிகளுக்கு, மதரசாவுடைய நிர்வாக செலவுகளுக்கு, பள்ளிவாசல் நிர்வாக செலவுகளுக்கு நாம் ஜக்காத்தை கொடுக்க கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல மதரசாவுடைய மாணவர்கள் கொடுக்கலாம், மதரசா கொடுக்கூடாது, மதரசாவுடைய நிர்வாக செலவுக்கு, மதரசாவுடைய உஸ்தாதுகள் சம்பளம் தரத்துக்கு, இந்த மாதிரி அமைப்புக்கு தான் நம்ம கொடுக்கூடாதுன்னு சொன்னவை தவிர மதரசாவுடைய மாணவர்கள் ஏழைகளா இருக்காங்க, மிஸ்கின்களா இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று கேட்டால் தாராளமா கொடுக்கலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு சிலர்கிட்ட பிளாட் நிறைய இருக்கு, பிளாட் இருக்கு, நிறைய வீடு இருக்கு, நிறைய கார் இருக்கு, வைடூரியம் இருக்கு, அதே மாதிரி மாணிக்க கற்கள் இருக்கு, வைரம் இருக்கு, இதெல்லாம் ஜக்காத் கடமையாகுமான்னு சொல்லி கேட்டா கடமையாகும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், ஜக்காத் என்பது 3 தான் கடமையாகும். முதலாவது ஹயவான், 2வது நபாத், 3வது நகல். ஹயவான் என்னமா கால்நடைகள், 2வது நபாத்னா விளைச்சல், 3வது நகல்னா உலோகம். இந்த 3 தான் கடமையாகும்னு சொன்னோம், வேற எதுவுமே கடமையாகாது. அவர்கிட்ட எத்தனை பிளாட் இருந்தாலும் சரிதான், ஒரு 10 பிளாட் வச்சிருக்காரு சொந்தமா, அதே மாதிரி ஒரு 10 கார் வச்சிருக்காரு, அதுக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா ஜக்காத் கடமை இல்லை. தங்க வைடூரியம் வச்சிருக்காரு, மாணிக்க கற்கள் வச்சிருக்காரு, மரகத கற்கள் வச்சிருக்காரு, அதெல்லாம் ஜக்காத் கடமையாகும்னு சொல்லி கேட்டா கிடையாது. ஏன்னா ஷரியத் அதெல்லாம் கடமையாக்கல. ஷரியத் என்பது தங்கத்திலையும் வெளியில தான் கடமையாயிருக்கே தவிர மரகத கற்கள், மாணிக்க கற்கள், சிவப்பு கற்கள், பச்சை கற்கள்லாம் வச்சிருப்பாங்க, அது எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு விலை மதிப்புள்ளதாக இருந்தாலும் சரி, அது ஜக்காத் கடமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஜக்காத் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கொடுக்கணுமா? சில வஹாபிகள் சொல்றாங்க, இப்போ ஒரு கூட்டம் கிளம்பிடுச்சு, அவங்க சொல்றாங்க வருஷம் வாழ்நாள்ல ஒரு முறை ஜக்காத் கொடுத்தா போதும்னு சொல்றாங்க. ஒரு வருஷம் கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை கொடுக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம்? அபூ தாவூதுல 1582வது ஹதீஸ், முக்கியமான சாப்டர், ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கணும். அபூ தாவூதுல பதிவா இருக்கிற ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாசுன் மன் ஃபஅலஹுன்ன ஃபகத் தஅமல் ஈமானி. 3 விஷயங்கள், 3 நபர்கள் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார்கள். அதுல ஒருத்தரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அத்தா ஜகாத் மாலிஹி, ஒரு மனிதர் தன்னுடைய செல்வத்தில் ஜகாத்தை கொடுத்தார், தையிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, மனம் வெறுப்போட கொடுக்கல, ஏன்னா பணம் நம்ம விட்டு போதே அப்படின்னு கொடுக்கல, மனம் விரும்பி மனம் மோந்து ஜகாத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் கொடுக்கிறார். இங்கதான் நம்ம சாப்டர், இங்கதான் பாயிண்ட். குல்ல ஆமீன், ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதர் மனம் மோந்து ஜகாத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது அபூ தாவூதுல பதிவாயிருக்கிற ஹதீஸ், 1582வது ஹதீஸாக அபூ தாவூதுல பதிவாயிருக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ல ஆமீன் சொல்லிட்டாங்க,
ஒவ்வொரு வருஷமும் ஜக்காத் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று யார் பேச்சு நம்ம கேட்க தேவையில்ல. யார் என்ன சொல்லட்டும், ஆயுளுக்கு ஒரு முறை கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஜமாத் சொல்லட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுக்கு முன்னாடி வேற யாரா பேச்சு நம்ம எடுக்க கூடாது. அப்ப அந்த அடிப்படையில ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கணும், ஜக்காத் யார் கொடுக்கணும், ஜக்காத் யார் மேல கடமையாகுது அதெல்லாம் பார்த்துக்கணும். இப்ப ஜக்காத் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சூரா தௌபால சொல்லி காட்டுறான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிபீன வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ இப்னி ஸபீல் ஃபரீலத்தம் மினல்லாஹ் வல்லாஹு அலீமுல் ஹகீம் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஜக்காத் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்துல பட்டியலிடுறான். மொத்தம் 8 வகையினரை சொல்லி காட்டுறான். இந்த 8 வகையினருக்கு வந்து நம்ம ஜக்காத் கொடுக்கிறோம். முதலாவது யாரு? ஃபுகரா, ஃபகீர்கள். இரண்டாவது மிஸ்கீன், மிஸ்கீன்கள். மூன்றாவது ஆமிலீன், ஆமிலீன்னா ஜக்காத்தை வசூலிக்கக்கூடியவர்கள். நான்காவது ஒரு முஅல்லஃபத்து குலூபுஹும், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அஞ்சாவது ஒரு ரிகாப், அடிமைகள். ஆறாவது காரிமீன், கடல்ல மூழ்கினவங்க, கடன் கஷ்டத்தில் உள்ளவங்க. ஏழாவது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவங்க. எட்டாவது இப்னி ஸபீல், வழிபோக்கர்கள். இன்ஷாஅல்லாஹ் இந்த 8 பேரை பத்தி இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். ஃபுகரா, ஃபகீர்னு சொன்னோம். ஃபகீர்னா யாரு, மிஸ்கீன்னா யாரு? ஃபகீர் மிஸ்கீன் ஒண்ணு நினைச்சு வச்சிருப்போம், ரெண்டு வேற வேற. ஃபகீர்னா எதுவுமே இல்லாத பேர் தான் ஃபகீர். தன்னுடைய தேவைக்கு சுத்தமா காசு இல்லாத, ஒரு நாள் தேவைக்கு எவ்வளவு ஆகும்? 200 ரூபாய் சமாளிச்சிடலாமா? 200 ரூபாய் 300 ரூபாய் தான் ஒரு நாள் சாப்பாடு போய்க்கலாம். இப்ப 200 ரூபாய் 300 ரூபாய் அதுல அவர்கிட்ட ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் இவர் ஃபகீர். தன்னுடைய அன்றாட செலவை கூட சரிவர நிவர்த்தி செய்ய முடியாதவர் தான் ஃபகீர். மிஸ்கின்னா யாருன்னு சொல்லி கேட்டா, ஓரளவு தட்டு தடுமாறி சமாளிக்க முடியும், ஆனா நிறைவேற்ற முடியாது. இப்ப 200 ரூபாய் 300 ரூபாய் தேவைன்னு வைங்களேன், அவர்கிட்ட ஒரு 150 ரூபாய் கிட்ட தேவை, இன்னும் ஒரு 100 ரூபாய் தேவைப்படுது. இப்ப இவருக்கு பேர் மிஸ்கின். ஓரளவு சமாளிக்க முடியாது, முழுசா சமாளிக்க முடியாது, இவரு ஏழை. அதனால தமிழ்ல சொல்லுவாங்க ஃபகீர்னா பரம ஏழை, மிஸ்கின்னா வெறும் ஏழை. புரிஞ்சுங்களா? அப்ப ஃபகீருக்கு கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அறவே தன்னுடைய அன்றாட வாழ்வு கூட திண்டாட்டப்படுகிற அந்த ஃபகீருக்கு கொடுக்க வேண்டும், பரம ஏழை கொடுக்கணும். இரண்டாவது மிஸ்கின், ஏழைகள் கொடுக்க வேண்டும். மூன்றாவது அல் ஆமிலீன அலைஹா, ஜக்காத் வசூலிப்பவர்களுக்கு கொடுக்கணும். இந்த சட்டம் எப்போனா இஸ்லாமிய கவர்மெண்டா இருந்தா. ஒரு சில நபர்கள்லாம் இப்ப சொல்றாங்க, பைத்துல் மால் அப்படின்னு ஒரு அமைப்பு ஏற்படுத்திக்கிட்டு நீங்க பைத்துல் மாலுக்கு ஜக்காத் கொடுத்தாதான் ஜக்காத் போடுவோம், இல்ல மற்றவங்களுக்கு கொடுத்த ஜக்காத் கூடாது, நீங்களா கொடுத்தீங்கன்னு வைங்க ஜக்காத் கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சுந்தரநாதன் காலத்துல இப்படி இல்லையே. சுந்தரநாதன் காலத்துல அபூபக்கர் நாயகம் காலகட்டத்தில் இஸ்லாமிய ஆட்சியில கூட நீங்க தனியா கொடுத்தால் கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. நீங்க பைத்துல் மாலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. ஏன் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களே சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு அவங்கள பஹ்ரைனுக்கு அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப பஹ்ரைனுக்கு அனுப்பிச்சு விட்டு அனஸ் ரலியல்லாஹு அவங்களுக்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட விஷயங்கள் ஜக்காத் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் எழுதுறாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபமன் ஃபுரிலஹா மினல் முஸ்லிமீன, முஸ்லிம்கள்ல இருந்து ஜக்காத் கலெக்ட் பண்ண சில பேர் வராங்க, அலா வஜீஹி ஒரு அலா வஜீஹா, சரியான முறையில இருந்து வாங்குறாங்க, நம்பிக்கையான முறையில இருந்து வாங்குறாங்க, நம்பிக்கையான ஆட்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க. ஃபமன் ஃபுரில ஃபௌகஹா, இல்ல ரொம்ப அநியாயக்காரங்களா இருக்காங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா அப்படியே ஆட்டையை போட்டு போயிடுவாங்க, இந்த மாதிரி ஆட்களாக இருந்தால் ஃபலா யுஅதி, அபூபக்கர் நாயகம் சொன்னாங்க, நீங்க ஜக்காத்தை கொடுக்க வேணாம், நீங்க தனியாவே கொடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. இது எங்க? இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துல. அனஸ் ரலியல்லாஹு இருக்காங்க பஹ்ரைன்ல. இஸ்லாமிய ஆட்சி நடக்கிற இடத்துலயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, அநியாயக்காரங்களா இருந்தா கொடுக்காதீங்க, நல்லவங்களா இருந்தா கொடுங்க, இவங்கள்ட்ட கொடுத்தா கரெக்டா ஏழைகள்ட்ட போய் சேர்த்துருவாங்க, தேவையானவங்கள்ட்ட போய் சேர்த்துருவாங்கன்ற நம்பிக்கை இருந்தால் கொடுங்க, நீங்க நம்பல அப்படிதான் கொடுக்காதீங்க என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. அப்ப இஸ்லாமிய ஆட்சியிலேயே அந்த சட்டம் சொல்லும் போது இதெல்லாம் நம்ம இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, அமீர் முஃமினீன் கிடையாது. அப்ப இந்த சாதாரண நாடுகள்ல இப்ப என்ன ஒரு கூட சொல்லிட்டு பைத்துல் மால் கொடுத்தாதான் கூடும், நீங்க தனியா கொடுத்தா கூடாது என்பதை முட்டாள்தனமான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியில பரப்பிட்டு இருக்காங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆமிலின் அலேஹா இங்கதான் இஸ்லாமிய ஆட்சியில மட்டும்தான். அடுத்து ஒரு மல்லபத்து குழுவும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் நம்ம ஜக்காத்தை கொடுக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து ஒரு ரிகா, அடிமைகள் நிறைய அடிமைகள் இருந்தாங்க. முகாத்த படிமன் சொல்லுவாங்க. முகாத்த படிமனா அந்த அடிமையோட எஜமான உரிமை சீட்டு எழுதி கொடுத்திருப்பாரு. இந்தப்பா ஒரு வருஷத்துக்குள்ள இல்ல 6 மாசத்துக்குள்ள இவ்வளவு அமௌண்ட் நீ கொடுத்துட்டேன்னா என்கிட்ட நீ உரிமையாக்கி விடலாம், சுதந்திரமாக்கி விடலாம், நீ ஃப்ரீயா போகலாம்
அப்படின்னு உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்ட அடிமை. இப்ப அந்த அடிமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலகட்டத்தில் நிறைய இருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி அடிமைக்கு நம்ம காசை கொடுத்து நீ உரிமை ஆயிக்கோப்பா, அவர்கிட்ட நீ விடுதலை ஆயிக்கோ, சுதந்திரம் ஆயிக்கோ அப்படின்னு சொல்லி அவருக்கு நாம் சக்காத்துடைய பணத்தை கொடுப்பது ஆகுமானதாக இந்த காலகட்டத்தில் அடிமைகள் இல்லை. அதனால இந்த டாபிக் வேணாங்க. ஒரு காரி மீன கடன்ல மூழ்கி இருக்கவங்க, கடன் கஷ்டத்துல கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு நம்ம ஜக்காத்தை கொடுத்து அவங்க கடன்ல மீட்கணும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்யறோம். அந்த காலத்துல நிறைய சஹாபிகள் இருந்தாங்க, நிறைய முஸ்லிம்கள் இருந்தாங்க, போர் செய்யக்கூடிய நிறைய சரியான டேலண்ட் இருக்கும். வால் வீச்சுல பயங்கரமான டேலண்ட் இருக்கும், ஈட்டி எறியத்துல பயங்கரமான டேலண்ட் இருக்கும், அந்த தடுக்கிறதுல டிபெண்ட் பண்றதுல பயங்கரமான டேலண்ட் இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட அந்த பொருட்கள் இருக்காது, பால் இருக்காது, வால் வாங்க காசு இருக்காது, ஈட்டி வாங்க காசு இருக்காது, அதே மாதிரி வியாபார போருக்கு தேவையான விஷயங்களை வாங்க காசு இருக்காது, குதிரை வாங்க காசு இருக்காது. ஆனா பயங்கரமான ஒரு திறமை இருக்கும், குதிரை படைக்கு தலைமை எடுத்து நடக்கிற அளவுக்கு பயங்கரமான திறமை இருக்கும், வாழ்வீச்சுல பயங்கரமான திறமை இருக்கும், ஈட்டி எங்க இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்த்து எரியக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கும். ஆனா அவங்கள்ட்ட செல்வம் இருக்காது, அது வாங்க முடியாம இருக்கும். இப்ப அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்து அவங்களை வாங்க சொல்லுங்க, அதுவும் ஃபீ சபீலில்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அது அப்படியே சபீல் வழிபோக்கர்கள் இங்கேயோ சின்னமனூர்ல சென்னைக்கு ஒருத்தன் கிளம்பி போறாங்க. கிளம்பி போன இடத்துல ஒரு சில திருடர்கள் களவாண்டிட்டாங்க பணத்தெல்லாம். இப்ப அவர் திருப்பி சென்னையில இருந்து என்ன பண்ணணும்னு சொன்னா சின்னமனூர் வரணும். இப்ப வருவதற்கு அவர்கிட்ட பணம் இல்லை. இப்ப வழிபோக்கர் இவர் இது மாதிரி நெருக்கடியா நிக்கிறார். இவருக்கு நீங்க ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். ஏன் கொடுக்கலாம்? இவர் சின்னமனூர்ல பெரிய பணக்காரங்களா கூட இருக்கலாம், சின்னமனூர்ல பெரிய பங்களா இருக்கலாம், பெரிய கார் இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு அவர்கிட்ட பணம் இல்லை, போறதுக்கு வழி இல்லை. அப்ப அப்படிப்பட்ட பட்சத்துல அவருக்கும் கொடுக்கலாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப மொத்தம் 8 பேர் சொல்லி காட்டுறான். இந்த 8 பேருக்கு ஜக்காத்தை கொடுத்தால்தான் ஜக்காத் செல்லுபடியாகும். இந்த 8 பேர் இல்லாம வேற யாருக்கா ஒருத்தர் ஜக்காத்தை கொடுத்துட்டு நான் ஜக்காத்தை கொடுத்துறேன்னு சொன்னா ஜக்காத் செல்லுபடியாகும். அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் யார் கொடுக்க சொல்கிறானோ அவர் கொடுத்தாலும் ஜக்காத்து செல்லும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஜக்காத்துடைய பணத்தை யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்பதையும் குர்ஆனிலே ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது காஃபிர் கொடுக்க கூடாது. காஃபிர்கள் ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க, இல்ல அவங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஜக்காத், நீங்க சதக்கா உங்க பணத்துல இருந்து கொடுத்துக்கோங்க, அல்லாஹ் கடமையாக்கான ஜக்காத் அதை நீங்க கொடுக்காதீங்க. நீங்க அவ்வளவு இறக்கம் கூட உள்ளவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை என்ன பண்ணுங்க, ஜக்காத் நீங்க சதக்காவா செய்யுங்க, கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஹெல்ப் பண்ணுங்க. அல்லாஹ் கடமையாக்கான ஜக்காத்து, அந்த ஜக்காத்தை நீங்கள் காஃபிருக்கு கொடுக்க கூடாது, முஸ்லிம்கள் உள்ள ஏழைகளுக்கு தான் கொடுக்கணும். இது அல்லாஹ் தஆலா விதியாக்கி இருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தூஹது மின் அக்னியாயிஹிம் துரத்து இலா ஃபுகராயிஹிம். இந்த ஜக்காத் என்கிற இந்த ஏழை வரி இருக்கிறதே, இந்த ஏழை ஒழிப்பு திட்டம் இருக்கிறதே, இது என்பது மின் அக்னியாயிஹிம் முஸ்லிம்கள் உள்ள பணக்காரர்களிடத்திலிருந்து வசூலித்து துரத்து இலா ஃபுகராயிஹிம் முஸ்லிம்கள் உள்ள ஏழைகளுக்கு கொடுக்கிறது பேர் தான் இந்த ஜக்காத் என்கிற வரி திட்டம். ஜக்காத் என்ற ஏழை ஒழிப்பு திட்டம். இந்த திட்டம் எதுக்கான யாருக்கு எடுத்து யாருக்கு கொடுக்கணும்? முஸ்லிம்கள் உள்ள பணக்காரர்களிடத்திலிருந்து வசூலித்து முஸ்லிம்கள் உள்ள பக்கீருக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம ஜக்காத்தை ஏழைகளுக்கு காஃபிர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முதலாவது காஃபிருக்கு கொடுக்க கூடாது, இரண்டாவது அஹ்லே பைத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரும் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிட்டாங்க, இன்ன ஸதகத்த லா தன்பகி லிஆலி முஹம்மதின், முஹம்மதுடைய குடும்பத்தினருக்கு இந்த ஜக்காத் என்பது ஆகுமாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமாஹி அவ்சாஹ், அது கழிவுன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரும் பரிசுத்தமானவர்கள் அல்லவா? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்ல, இன்னமா யுரீதுல்லாஹு லியுதீப அன்கும் ருஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஹ்லே பைத்திகளே அல்லாஹ் தஆலா உங்களை தூய்மைப்படுத்த பரிசுத்தப்படுத்த தான் நாடுகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அஹ்லே பைத்திகளை பத்தி அவங்க பரிசுத்தமானவர்கள் சொல்லும் பொழுது பரிசுத்தமானவர்கள் கழிவை போய் கொடுக்கலாமா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லே பைத்துகளுக்கு கொடுப்பதை ஹராமாக்கினார்கள். ஒருத்தர் அஹ்லே பைத்து கொடுத்துட்டாரு, ஜக்காத் செல்லாது, ஹராமா போச்சு. அப்ப அஹ்லே பைத்துகளுக்கு கொடுக்க கூடாது என்பதையும் நாம் எண்ணிக் கொள்ள வேண்டும். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரப்புள்ள ஹசன் நாயகம் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சுட்டாங்க. ஜக்காத்தா வந்து ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில வச்சுட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்து பார்த்து துப்பிருங்கன்னு சொன்னாங்க. வந்து சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அவங்க துப்பிட்டாங்க. சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அமா ஷஹீத், உங்களுக்கு தெரியாதா அன்னா லா லகுனு சதகத, நம்ம ஜகாத்தா வந்ததை நம்ம சாப்பிட மாட்டோம் என்பது உங்களுக்கு தெரியாதா ஹசனே என்று ஹசன் ரலியல்லாஹு அவர்களை சிறுவயது பாலகர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில 1491 ஹதீஸாகவும் முஸ்லிம்ல 1063 ஹதீஸாக பதிவாயிருக்கு. அப்ப இந்த ஹதீஸின் மூலமாக அஹ்லே பைத்துகளுக்கு நாம் கொடுக்க கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காஃபிருக்கு கொடுக்க கூடாது, இரண்டாவது அஹ்லே பைத்துக்கு கொடுக்க கூடாது, மூணாவது அசல் கொடுக்க கூடாது. அசல்னா என்ன? நம்மளுடைய வேர் யார்? நம்ம அப்பா அம்மா.
அவங்களோட பேர் அவங்களோட வாப்பா அம்மா. இப்படி நம்மளுடைய வாப்பா அம்மாக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது, நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. கொடுப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. மூணாவது. நாலாவது ஃபராஅ, நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க. அசல்னா வேறு, நம்ம வாப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படி போயிட்டே இருக்கும். ஃபராஅ நம்மள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க, நம்மளுடைய பெண் பிள்ளைகள், நம்மளுடைய பசங்க, இவங்களுக்கு ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அடுத்து ஜௌஜத், நம்மளோட மனைவிக்கும் ஜக்காத்து கொடுக்க கூடாது, கொடுத்தாலும் கூடாது. விளங்குதுங்களா? மொத்தம் 5 பேர் நம்ம சொல்லியிருக்கோம். முதலாவது யாருமா? காஃபிர். ரெண்டாவது அஹ்லே பைத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள். மூணாவது அசல், நம்மளுடைய தாய் தந்தையர், அவங்களுடைய தாய் தந்தையர். நாலாவது ஃபரா, நம்மளுடைய பிரிவு, நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகளோட பிள்ளைகள், அவங்களுக்கு யாருக்குமே கொடுக்க கூடாது. அடுத்து ஜௌஜத்தும் மனைவி கொடுக்க கூடாது. இப்ப கடைசியா 3 சொன்னோம்ல, அசல், ஃபரா, ஜௌஜத். நம்மளுடைய தாய் தந்தை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கூடாது சொன்னோம், நம்மளுடைய மனைவி கொடுக்கூடாது சொன்னோம். இதை சுருக்கமா இந்த 3 சேர்த்து ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா, எளிமையா ஞாபகம் வச்சுக்கிறது சொல்லணும்னா, நம்ம யார் யாருக்கெல்லாம் செலவழிப்பது கட்டாய கடமை, அவங்களாம் ஜக்காத் கொடுக்க கூடாது. நம்ம வாப்பா அம்மாவுக்கு செலவழிக்க நம்மளுக்கு கட்டாய கடமை, அதனால ஜக்காத் கொடுக்க கூடாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஜக்காத்தை, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் செலவு செய்து கட்டாய கடமையான ஜக்காத் கொடுக்க கூடாது. நம்ம மனைவிக்கு நமக்கு செலவழிப்பது கட்டாய கடமையான ஜக்காத் கொடுக்க கூடாது. விளங்குங்களா? அதே மாதிரி மார்க்கத்துல மனைவி என்பது, மனைவி என்ன பண்ணலாம்? தன் கணவனுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். கணவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. சில வீட்டுல பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, ஒரு பெரிய இடமா இருப்பாங்க. கணவன் சாதாரண ஒரு ஏழையா இருப்பாரு, உழைக்கிறாரு, ஆனா முடியல, கஷ்டமா இருக்கு, பக்கீரா இருக்காரு, ரொம்ப மிஸ்கீனா இருக்காரு. இப்ப மனைவி கணவன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டா கொடுக்கலாம். ஏன்னா மனைவி கணவன் செலவு செய்யறது கட்டாயமா கிடையாது. கணவன் தான் என்ன பண்ணணும்? மனைவிக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும், கட்டாய கடமை. ஆனா மனைவி தன்னுடைய கணவனுக்கு சம்பாதிச்சு கொடுக்க கட்டாய கடமை கிடையாது. அதாவது கட்டாய கடமை கிடையாது என்பதனால ஜக்காத்தை கொடுக்கலாம், மனைவி கணவன் கொடுக்கலாம் என்பதை புகஹாக்கள் நம்மளுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்து இந்த ஹயவானுடைய நிசாபெல்லாம் பார்த்தோம். ஜுரூர் சிமா, விளைச்சல் நிலங்கள்ல ஜக்காத் கடமையாகும் சொல்லுவோம். விளைச்சல் இடத்துல என்னென்ன இருக்கு? விளைச்சல்கள்ல ஹப்பு, தானியமாக உட்கொள்கின்ற உணவுகள், உணவாக உட்கொள்கின்ற தானியங்கள். ரெண்டாவது இனவு, காய்ந்த திராட்சை. மூன்றாவது தமறு, பேச்சமரம். இந்த 3 ஜக்காத் கடமையாகும் சொல்லுவோம். இதுல எவ்வளவு கடமையா அப்படின்னு சொல்லி கேட்டா, வானம் பார்த்த பூமியாக இருந்துச்சுன்னா, வானம் பார்த்த பூமினா நம்ம தண்ணி பாய்ச்சல, மழை பெஞ்சு விளைஞ்சிருக்கு, இல்லைன்னா சொன்னா ஆறுல விளைஞ்சிருக்கு, அப்படி இயற்கை மூலியமாக விளைந்தது என்று சொன்னால் அதுல 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1 கொடுக்கணும். இல்ல நம்ம தான் கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சிருக்கோம், நம்ம தான் போர் போட்டு பாய்ச்சிருக்கோம், நம்ம அதுக்காக மெனக்கெட்டு இருக்கோம், வேலை செஞ்சிருக்கோம். இப்படி நம்ம மெனக்கெட்டோம்னு சொன்னா அல்லாஹ் சொல்ற 20ல் 1 கொடுக்கணும். ஆஃபர். வானம் பார்த்த பூமியா இருந்துச்சுன்னா 10ல் 1 கொடுக்கணும். இல்ல நம்ம அதுக்காண்டி மெனக்கெட்டு இருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கோம்னு சொன்னா, நான் என்ன பண்றேன், கிணறு யூஸ் பண்ணியிருக்கேன், போர் போட்டிருக்கேன், நானும் தண்ணி பாய்ச்சேன், நானும் வளர்த்தேன் அப்படின்னு சொன்னா 20ல் 1 கொடுக்கணும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்து இந்த ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு கொடுப்பது என்பது ஏற்றமானது. நம்ம ஜகாத் இருக்குல்ல, பக்கீர் ஏழைகளுக்கு நம்ம கொடுக்குறோம். வெளியில உள்ள ஏழைகளுக்கு கொடுப்பதை காட்டிலும் நம்ம வீடுகள், நம்ம குடும்பங்களே நம்ம கஷ்டப்படுவாங்க, நம்ம சகோதர சகோதரியே என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. இன்னும் சகோதர சகோதரி ஜகாத் கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்? சகோதரிக்கு நான் உழைச்சு கொடுப்பது கட்டாயமா? ஏன் அந்த சகோதரிக்கு அவங்க கணவன் தான் உழைச்சு கொடுக்கணும், உழைச்சு கொடுப்ப அவங்க கணவன் மேல தான் கட்டாயம், ஏன் மேல கடமை கிடையாது. அது சகோதரிக்கு ஜகாத்தை கொடுக்கலாம், சகோதரருக்கு ஜகாத்தை கொடுக்கலாம். இப்ப நம்ம சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா ரொம்ப ஏழ்மையில இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு தான் ஜகாத்தை கொடுப்பது என்பது ஆகமானதுதான். இப்படி கொடுப்பதான் ஏற்றமானது கூட. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கத்துன் அலல் மிஸ்கீனி, நீங்க வெளியில உள்ள ஒரு ஏழைக்கு சதக்கா செஞ்சீங்கன்னா சதக்கத்துன், அது சாதாரண சதக்காவுடைய நன்மையை தான் எடுத்தரும். வலா பிர் ரஹீமி, நீங்க உங்க குடும்பத்தில் உள்ள ஏழைகளுக்கு கஷ்டப்படும் கொடுத்தீங்கன்னு சொன்னா சிந்தாடி 2 நன்மைகளை பெற்று தரும். ஒன்று சதக்கத்துன், நீங்க சதக்கா கொடுத்த கூலி. 2வது அலா பிர் ரஹீமி, சொந்தத்தை சேர்த்து வாழ்ந்த கூலி. இந்த 2 சொந்தத்தை அணைச்சு வாழ்ந்த கூலி. இந்த 2 நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ஜகாத் நம்ம கொடுக்கும்போது ஜகாத்னு சொல்லி நான் ஜகாத் காசை தான் கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம குறிப்பிடணும் அவசியம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னா, நம்ம குறிப்பிட்டோன்னு வைக்கல, அவங்க மனசு ஏத்துக்காது, அவங்க வருத்தப்படுவாங்க. ஜகாத்தி பொருளை வாங்குறதுக்கு அல்லாஹ் பிற்படுத்தி வச்சுட்டானே அப்படின்னு மனம் வருத்தப்படுவாங்க. அதனால நம்ம ஜகாத்தி கொடுக்கணும் நேர்த்து வச்சுக்க வேண்டியதான், ஜகாத்தை கூட நேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இது ஜகாத்துடைய காசு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட வேண்டும் என்று அவசியம் கிடையாது. எப்படி சொல்லி கொடுக்கலாம்? பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தர வச்சுக்கோங்க, பிள்ளைகள் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் என்பதாகவும் புகார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஜகாத்தை கொடுக்கும் பொழுது மனம் உவந்து கொடுக்கணும். அபூதாவுல பதிவாக ஹதீஸ் கூட சொல்லி காட்டேன், தையிபத்தன் பிஹா நஃப்ஸுஹு, மனம் உவந்து கொடுக்க வேண்டும், வெறுப்பாக கொடுக்கக்கூடாது. காசு என்ன விட்டு போதே, கடமையான காசு என்ன விட்டு போதேன்னு சொல்லி வெறுப்புணர்ச்சியை கொடுக்க கூடாது. நான் மனம் உவந்து கொடுக்க வேண்டும். அதான் ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு வாட்டி மெழுகுவர்த்தி ஊதுபத்தி சண்டை போட்டுச்சான். நான் தான் சிறந்தவன், நான் தான் சிறந்தவன். மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், நான் தான் சிறந்தவன் சொல்லிச்சான்.
ஊதுபத்தி சொல்லிச்சான், இல்லை நான் தான் சிறந்தவன். மெழுகுபத்தி சொல்லிச்சான், நான் தான் பாருங்க எத்தனை பேர் வெளிச்சத்தை கொடுக்குறேன், நான் தான் சிறந்தவன். நம்ம ஊதுபத்தி சொல்லிச்சான், நான் எத்தனை பேருக்கு மனத்தை கொடுக்குறேன் பாரு, நல்ல ஒரு நறுமணத்தை கொடுக்குறேன் பாரு, ஆனால் நான் தான் சிறந்தவன் சொல்லிச்சான். கடைசி சண்டை முடிக்கிட்டே போகுது. கடைசியில ஊதுபத்தி சொல்லிச்சான், நீ என்னதான் வெளிச்சத்தை கொடுத்தாலும் பயன் கொடுத்தாலும் கூட பிரோஜனத்தை கொடுத்தாலும் கூட நீ அழுதுகிட்டே இல்லை கொடுக்குற. மெழுகுபத்தி பார்த்தீங்கன்னா அந்த உருகி விடும். நீ அழுதுகிட்டே இல்லை கொடுக்குற, நான் மனதுகிட்டே கொடுக்குறேன் பாரு. அப்போ மனம் போது கொடுக்க வேண்டும், சந்தோஷப்பட்டு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கட்டாயத்தில் நாம் கண்ணுல வைக்கணும். அடுத்து ஒரு அரசரை பார்த்து கவிஞர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, புகழ் பாடுவாங்க. புகழ் பாட்டு பரிசுகளை பெற்றுக் கொள்வாங்க. அவர் கவிஞர் இப்படி பாடினார், அரசா நீ அந்த மேகத்தை விட சிறந்தவன், அந்த வானத்தை விட சிறந்தவன். ஏன்னா வானம் கூட மழையை கொடுக்குது. மழையை கொடுத்ததுனால பூமி செழிப்பா இருக்கு இல்லையா? மழையை கொடுக்கலன்னா செழிப்பா இருக்காது. இந்த பூமி வறண்டு போயிடும். பூமி வறண்டு போச்சு விவசாயம் இருக்காது. மக்கள் எல்லாம் இயற்கையில போடுவாங்க, கஷ்டத்தை போயிடுவாங்க, உணவு தட்டுப்பாடு வந்துடும். இப்போ வானத்தினாலதான், வானத்தை வச்சு இந்த உலகமே ரொம்ப செழிப்பா இருக்கு, வானம் மழை பெய்யறதுனாலதான். ஆனா அந்த கவிஞர் சொன்னா, அரசரே அந்த வானம் கூட பாருங்க அழுதுகிட்டே தான் கொடுக்குது மழையை. வானம் கூட பாருங்க அழுதுகிட்டே தான் கொடுக்குது, ஆனா நீங்க சிரிச்சுக்கிட்டே அதை கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து சொல்ல வரக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் மனம் சந்தோஷப்பட்டு பிரியப்பட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஜக்காத்து கொடுக்கும்போது நம்ம ஏன் தெரியுமா சில பேருக்கு மனம் வலிக்குது, என் காசு போதுன்னு ஏன் தெரியுமா நினைக்கிறாங்க? அவங்க இந்த ஆயத்தை மறந்ததுனால தான். அல்லா தாலா குர்ஆன்ல சொல்றான், அன்பிக்கும் இம்மா ரஸக்னாக்கும், நான் உங்களுக்கு கொடுத்தது கொடுங்கன்னு சொல்லி அல்லா தாலா சொல்றான். நம்ம காசு நினைக்கிறதுனால தான் நமக்கு மன வருத்தம் அடைக்குது. நம்ம காசு நினைக்கிறதுனால தான் நம்ம மன வருத்தம் வருது. என்கிட்ட 2500 ரூபாய் போதே அப்படின்னு மன வருத்தம் வருது. இதுவே அல்லாஹ் கொடுத்த காசை நான் கொடுக்குறேன் அப்படின்னு தான் ஜக்காத் மன வருத்தம் அளிக்கிறார். இப்போ உதாரணமா நான் நிசாருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். கொடுத்து வச்ச அந்த காசுல இருந்து 2500 அவர் கொடுப்பா அப்படின்னு சொல்றேன். நான் கொடுத்த காசுன்னு கொடுக்க சொல்றேன். உங்க காசுன்னு கொடுக்க சொன்னாதான் உங்களுக்கு மன வருத்தம் வரணும். நான் கொடுத்துருக்கேன் 1 லட்சம் ரூபாய், அதுல 2500 ரூபாய் கொடுங்க நான் சொல்றேன், மன வருத்தம் கொடுக்குறது. அப்ப அல்லாஹ் தந்துதான் கொடுக்குறோன்ற நியத்து ஒவ்வொரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த ஜக்காத்தை கொடுக்காதவர்களுடைய விஷயத்துல என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. புகாரில 1403 ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், மன் ஆதாஹுல்லாஹு மாலன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், பலன் யக்தி ஜகாத்தஹு, ஆனால் அந்த செல்வத்துடைய ஜகாத்தை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், முஸ்திர லஹு மாலுஹு, அவருடைய செல்வம் எல்லாம் உருவெடுக்கும், யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளிலே உருவெடுக்கும், சுஜான் அக்ர, விஷம் நிறைந்த ஒரு பாபாக உருவெடுக்கும். அல்லாஹ் தஆலா நிறைய செல்வத்தை கொடுத்திருக்கான், செல்வத்தை கொடுத்த ஒரு ஜகாத்தை கொடுக்கல, கியாமத் நாள்ல அந்த செல்வம் அவருக்கு எதிரியே. அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தை ஒரு பாம்புடைய உருவத்தில் ஒரு வரவப்பான், விஷம் நிறைந்த ஒரு பாம்புடைய உருவத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான். லஹு ஜபீபத்தான், அந்த பாம்புக்கு 2 விஷம் நிறைந்த பற்கள் இருக்கும். அந்த விஷம் நிறைந்த பற்களால் அவருடைய தாடைகளை கொத்தி கொண்டே இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கொத்திக்கிட்டே அந்த பாம்பு சொல்லுமா, ஆனா மாறுக்க, ஆனா கந்துக்க, நீ ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்ச பத்தி அந்த பணம் தான் நானு, நீ ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வச்ச பத்தி அந்த பணம் தான் நான் என்று சொல்லிக்கொண்டே கொத்தும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்ப நம்ம ஜக்காத்தை கொடுக்கிறனா இப்படிப்பட்ட அப்பளமான நிலைக்கு நாம் கியாமத் நாளில் தள்ளப்படுவோம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா கூட குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன யக்னிஸூன தஹப வல் ஃபில்லத, தங்கத்தையும் வெள்ளியையும் பதுக்கி வைத்தார்களே, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யாம, அல்லாஹ்வுடைய பாதையில ஜகாத் அவங்க கொடுக்காம நிறைவேற்றாமல் தங்கத்தையும் வெள்ளியும் பதுக்கி வைத்தார்களே, ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம், நபியே நாயகமே நீங்கள் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய அதாப் இருக்கிறது என்பதை நீங்கள் சுப செய்தியாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். எந்த அளவுக்கு அவங்க நோவினை தர அதாப் இருக்குன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அது பின்னோட வசனத்துல சொல்றான், யோம துக்வா பிஹா ஜிபாஹும், அவங்க நெத்தியில சூடு போடப்படும், வ ஜுனூபுஹும், அவங்க விலா பக்கத்துல சூடு போடப்படும், வ லுஹூருஹும், அவங்க முதுகுல சூடு போடப்படும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப ஜகாத் கொடுக்கலனா அல்லாஹ் தஆலா நெத்தியில சூடு போடுவான், அவங்க விலால சூடு போடுவான், முதுகுல சூடு போடுவான். அப்ப இப்படிப்பட்ட வணக்கத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அலைஹி தந்தல் புரிவானாக. ஆமீன். அடுத்து ஜகாத் கொடுக்காதவங்கள்ட்ட சஹாபாக்கள் எந்த அளவுக்கு கடுமை காட்டினாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால சஹாபாக்கள் சில பேர் ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, மன் ஃபர்ரக பைன ஸலாத்தி வ ஸகாத், யார் தொழுகையை நிறைவேற்றுவேன், தொழுகையை ஏற்றுக்கொள்கிறேன், தொழுகுவேன், ஆனா ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நான் போர் தொடுப்பேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க. முரடிட்டு கேட்டாங்க. முரடின்னு சொன்னாங்க, கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளிட்டே நீங்க போர் செய்வீங்க, நம்ம காஃபிர்கிட்ட தான் போர் செஞ்சுட்டு இருந்தோம், கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளிட்டு நீங்க போர் செய்வீங்களான்னு சொல்லி கேட்டதற்கு
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஆம் அவர்களிடத்தில் நான் போர் கொடுப்பேன். எந்த அளவுக்கு சொல்லி கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒட்டகத்தை ஜகாத்தா கொடுத்துட்டு அந்த ஒட்டகத்தை கட்டி வைக்கிற கயிறையும் கொடுத்துட்டு, என்னுடைய காலகட்டத்துல நான் ஒட்டகத்தை தருவேன் ஆனா கயிறை தரமாட்டேன்னு சொன்னாலும் அவர்கிட்ட நான் போர் கொடுப்பேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஜகாத்தை வசூலிப்பதில் கடுமை காட்டினார்கள். பொது இஸ்லாமிய நாடாக இருந்தால் ஜகாத்தை ஒருத்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஜகாத்தி கடமை சொன்னா ஒரு காபின்னு நம்ம தீர்ப்பளிச்சிட வேண்டியதான். ஜகாத் கடமை ஏத்துக்கிறார் ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கபரன் வம்புலையே நம்ம என்ன பண்ணணும், பிடுங்கணுமா, பிடிக்க ஜகாத்தை வசூலிக்கணுமா. இன்னும் சொல்றாங்க, ஒரு பெரிய கூட்டமே கொடுக்க மாட்டேன் நிக்குதுன்னா அவங்கள்ட்ட போர் செய்ய வேண்டும் என்பதாக புகஹாக்கள் நமக்கு சட்டத்தை தொகுத்து தருகிறார்கள். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம இஸ்லாமிய நாட்டில் இல்ல. இஸ்லாமிய நாட்டில் இல்லாதனால ஒவ்வொருவரும் ஜக்காத்துடைய அந்த மகத்துவத்தை விளங்கி அந்த மாண்பை விளங்கி ஜக்காத் கொடுக்காதனால எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய துயரங்கள் அவருக்கு நேர போகிறது என்பதை சிந்தித்து பார்த்து ஒவ்வொருவரும் ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஜக்காத் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஜக்காத் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் தாராளமா. சந்தேகங்கள்? ஜக்காத்து ஒரு வருஷம் தான் கிடைக்குமா? அந்த ஒரு வருஷம் கடமையாகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி அந்த பொருள் கம்மியாச்சுன்னா என்ன சட்டம் கேட்குறீங்க? அதை இவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஜக்காத் என்பது வந்த உடனே கடமையாகிறது. 85 கிராம் ஒருத்தருக்கு வருது, வந்து ஒரு வருடம் இருந்தால்தான் ஜக்காத்து கடமை என்பதை நம்ம சொன்னோம். இப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல, பூர்த்தி ஆகிறதுக்கு முன்னாடி செல்வம் குறைஞ்சி போச்சு, ஒரு 20 கிராம் அப்படி அடிச்சுன்னு வைங்க, கம்மியாச்சுன்னு வைங்க, இப்ப இவர் மேல ஜக்காத் கடமையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுல ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரை ஜக்காத் கடமை இல்லை, ஜக்காத் கடமை இல்லை. இப்ப கம்மியான வைங்க, உதாரணத்துக்கு முஹர்ரம் மாசத்துல என்கிட்ட 85 கிராம் வந்துச்சு, இல்ல 600 கிராம் வந்துச்சு, இது ஒரு வருஷம் ஆனாதான் எங்களுக்கு கடமையாகும். இப்ப ஒரு வருஷம் பூர்த்தி ஆகல, ஒரு 6வது மாசத்துலயே 600 கிராம் குறைஞ்சு போச்சு, ஒரு 100 கிராம் தொலைஞ்சு போச்சு, செலவு பண்ணிட்டேன், இல்ல யாராவது கலந்து போயிட்டாங்க, இல்ல ஏதாவது முக்கியமான செலவு மருத்துவ செலவுக்கு நான் பயன்படுத்திட்டேன், இப்ப 500 கிராம் போச்சு, நிசாப் வரல. இப்ப நான் ஜக்காத்தை கொடுக்கணுமான்னு சொல்லி கேட்டா கொடுக்க வேணாம். இப்ப திருப்பி எப்ப அவர்கிட்ட 600 கிராம் வருதோ வந்து அது ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவோம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இது ஷாஃபி மதுஹபுடைய சட்டம். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, வருஷத்துக்கு ஆரம்பத்துல இறுதியில ஃபுல்லா இருந்தா போதும், நடுவுல குறைஞ்ச பிரச்சனை கிடையாது. நடுவில் என்ன பண்ணுது, அது 600 இருந்து 500 மாறுது, 400 மாறுது, 300 மாறுது, இல்ல அதிகமா போகுது, எப்படி வேணா ஆகிட்ட பிரச்சனை கிடையாது. ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரை ஆரம்பத்திலும் இறுதியிலும் ஜகாத் என்பது அந்த நிசாப் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் என்பதாக ஹனஃபி மதுஹபை இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்த கேள்வி. அது வந்து ஜக்காத் கடமை இல்லைன்னு நீங்க அதை வித்துட்டா காசு இருந்துச்சுன்னா ஜக்காத் கடமையாகும். அந்த மரகதக்கல்ல வித்து நம்மள்ட்ட இப்போ காசு பணமா இருக்கு, அப்ப ஜக்காத் கடமை. அதே மாதிரி இந்த மரகதக்கல்லு, மாணிக்கக்கல்லு, சிவப்பு கல்லு இதெல்லாம் ஜக்காத் கடமை இல்லைன்னு சொன்னோம். இப்போ ஒருத்தர் இதைதான் பிசினஸாவே பண்றாரு, இந்த மரகதக்கல்ல தான் பிசினஸா பண்றாரு, சிவப்பு கல்லு தான் பிசினஸாவே பண்றாரு, அப்ப இந்த மாணிக்கக்கல்ல தான் பிசினஸா பண்றாரு, இதுல ஜக்காத் கடமையான்னு சொல்லி கேட்டா கடமை. ஏன்னு சொல்லி கேட்டா வியாபார பொருளா போச்சு, அது வியாபார பொருள் என்ற அடிப்படையில கடமை. அப்ப அதுக்கு ஒரு கணக்கு போட்டு நம்ம ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி. சகோதரிகளுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அது நம்ம சொன்னமே, யாருக்கு நம்ம செலவழிப்பது கட்டாய கடமையா அவங்களுக்கு கொடுக்க கூடாது. நம்ம சகோதரிக்கு செலவழிப்பது கட்டாய கடமையா? நான் கொடுக்கலாம், நான் சகோதரன் என்ற அடிப்படையில் நம்ம சகோதரிக்கு கொடுக்கலாமே தவிர கட்டாய கடமையா? கட்டாய கடமை கிடையாது. என் சகோதரிக்கு செலவு செய்வது அவங்க ஹஸ்பண்ட் மேல தான் கட்டாய கடமை. நான் கொடுக்கலாம், அண்ணன்ற முறையில கொடுக்கலாம், இல்ல அக்கான்ற முறையில கொடுக்கலாம். ஆனா எவன கட்டாய கடமை அல்லாஹ்ல ஆக்கி வச்சிருக்காங்களா, அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஆக்கி வச்சிருக்காங்க கேட்டா கிடையாது. அதனால ஹஸ்பண்ட் தான் கொடுக்கணும். அதனால கட்டாய கடமை இல்லை என்பதனால நம்ம சகோதரிக்கும் ஜக்காத்தை கொடுக்கலாம். அடுத்த கேள்வி. அஹ்லே பைத்துக்காரே அவங்க சகோதரிகளுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? அஹ்லே பைத்தாச்சே கொடுக்க கூடாது. அஹ்லே பைத்துக்கு யாராவது கொடுக்காம அவங்க சகோதரி கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அஹ்லே பைத்தாச்சே கொடுக்க கூடாது. அது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அவுசாஹுன் நாஸ், இந்த கலிபுன்னு சொல்லிட்டாங்க, அழுக்குன்னு சொல்லிட்டாங்க. தூய்மையானவங்களுக்கு பரிசுத்தமானவங்களுக்கு அழுக்கு போய் சேர்க்கலாமா? கொடுக்க கூடாது. அவங்களுக்கு நீங்க ஜக்காத்தா கொடுக்காம அஹ்லே பைத்தா இருக்காங்க, ரொம்ப ஏழ்மையா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, மனசு கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தார்கள் இப்படிப்பட்ட நிலைமை நீங்க வருதுறீங்க. அப்ப நீங்க ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்காம மீதி 98% இருக்கு பாத்தீங்களா, 100%, அது 2% தான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஜக்காத்தா கொடுக்கணும்னு சொல்லியிருக்கான். இது 97% உங்க பணம் இருக்குல்ல, அது நீங்க சதக்காவாகவோ அன்பளிப்பாவோ நீங்க கொடுக்கலாம். ஜக்காத்தை கொடுக்க கூடாது. அடுத்து ஷேர் வாங்கி 600 கிராம் இருக்கு, கடன் வாங்கி 600 கிராம் கையில இருக்கு, அப்படின்னா வட்டிக்கு வாங்கி 600 கிராம் கையில இருக்கு, அப்ப அப்படியே கொடுக்கணும். வட்டிக்கு அப்படியே கொடுக்கணும். வட்டிக்கு வச்சிருக்காங்க,
நம்ம நகையை வச்சு ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த பணம் இருக்கு. அந்த பணம் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா நிசாபை தாண்டிடுச்சு. 40 ரூபா 45,000 ரூபா இருந்தாலே ஜக்காத் நம்ம கடமையாகணும்னு சொன்னோம். இப்போ இருக்கிற நிலைமைக்கு இப்போ 2 லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்க நகையை வச்சிருக்காங்க. இது ஹராமான பணம் தான், வட்டிக்கு வைக்க கூடாது, அடமானம் வைக்க கூடாது இஸ்லாத்துல. இப்போ இந்த 2 லட்ச ரூபால ஒரு வருஷம் அவர் கையில இருந்துச்சுன்னா ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்றால் கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சார், அது மாதிரி ஜக்காத் சம்பந்தப்பட்ட கேள்வி. அதான் சார், அதுல திருப்பி இருக்கிறது வந்து ஜக்காத் கொடுக்கலாமா? கொடுக்கணும், கட்டாயம் கொடுக்கணும். நிசாபுடைய அளவு இருந்தால் ஜக்காத் கட்டாயம் கொடுக்கணும். அடுத்து சார், இப்போ அந்த பெண் தங்கை இருக்காங்களா சார், அவங்க கல்யாணம் ஆகலாம் நம்ம கூட தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஜகாத் கொடுக்கலாமா? அவங்க எங்கள் அக்கா தானே செலவு செய்யறது கடமை. ஜி சார், அப்போ அந்த சமயத்தில் கொடுக்கலாமா கூடாது? கொடுக்கலாம். என் மேலே கடமை கிடையாதுல்ல, கல்யாணம் ஆகலை, நான் கொடுக்குறது கடமையா? என் வாப்பா தான் எங்களுக்கு தங்கச்சி கொடுக்குறோம். என் வாப்பா மேலே தான் கட்டாய கடமை, என் மேலே கட்டாயம் கிடையாது. சாப்பிட போடுறது என் மேலே கடமையா? ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது என் மேலே கடமையா? கிடையாது. என் வாப்பா தானே பண்ணணும், காசு கொடுக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு செல்வங்களை கொடுக்கணும், ட்ரெஸ் வாங்கி தரணும். அப்போ நம்ம ஜக்காத் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அடுத்து அலபியமா போட்டிருக்க நகைகளுக்கு ஜகாத் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஷாபியமா போட்டிருக்க நகைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டாம் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி சொன்னா ரசூலா ஒரு வாட்டி அந்த 2 பெண்மணிகள் கையில காப்பு போட்டிருந்தாங்க, அதனால கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்படின்னா ரசூலா சொல்லிட்டாங்கன்னா கொடுத்தானே ஆகணும். ஷாபி இமாம் எப்படி கொடுக்க கூடாது? ஷாஃபி இமாம் ஏன் கொடுக்க கூடாது சொன்னதுக்கு நம்ம சில ஆதாரங்களை வச்சு அதான் சொன்னீங்க, ரசூலாவே சொல்லிட்டாங்க. கேள்வி புரிஞ்சு நம்ம சொல்றேன். இப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஹனஃபி இமாம் ஜகாத் கடமை என்பதற்கு ஒரு ஹதீஸ் ஆதாரமா எடுத்தாங்க. அந்த ஹதீஸ்ல 2 பெண்மணிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கும்போது அவங்க 2 கையில 2 காப்பு இருக்கும், தங்கத்தாலான காப்பு இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஜகாத் நீங்க கொடுத்துட்டீங்களான்னு. இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தியா ஹக்கல்லாஹி பில்லதி பி ஐதிகுமா, உங்கள் கைகளில் இருக்கின்ற அந்த தங்க காப்புக்கு நீங்க ஜகாத்தை கொடுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்ப இந்த ஹதீஸ் ஆதாரமா வச்சுதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியும் ஹனஃபி மذஹப் இமாம்களும் ஜகாத் தங்கத்தில் அணிகிற நகைகளுக்கும் கடமை என்பதை சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஷாஃபி மذஹப்ல எந்த ஆதாரங்கள் எடுக்கிறாங்க நம்ம சொன்னோம். பைபிள்ல பதிவாயிருக்கிற ஹதீஸ், முஅத்தா மாலிக்ல இருக்க ஹதீஸ் நம்ம சொன்னோம். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னா, அதான் ரசூலுல்லாஹ்வே டைரக்டா சொல்லிட்டாங்களே கொடுங்கன்னு. இப்ப அவங்க ஏன் நம்ம ஏன் கொடுக்க கூடாது, ஷாஃபி மذஹப்ல ஏன் கொடுக்க கூடாது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, ரசூலுல்லாஹ் கொடுங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, தங்கத்துல எவ்வளவு தான் கடமை? 85 கிராம் தான் கடமை. வெளியில எவ்வளவு தான் கடமை? 600 கிராம் தான் கடமை. இப்ப உங்க கையில போட்டு காப்பு இருக்குல்ல, 85 கிராம் வந்துருமா? அவ்வளவு தானே கடமை ஆகும். கையில போட்டு காப்பி 85 கிராம் வந்துருமா? கையில போட்டு காப்பி 600 கிராம் வந்துருமா? வராது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எப்பன்னா, ஜகாத்துடைய முழுமையான சட்டங்கள் கடமையாவதற்கு முன்னால், ஜகாத் என்பது முழுசா கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க, அணிகிற நகைகளுக்கும் ஜகாத் கொடுக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஷாஃபியாக்கள் பதிலளிக்கிறாங்க. அடுத்து வேற கேள்வி, வேற கேள்விகள் இருக்கா? கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். எந்த ஒரு தடையும் ஷரியத்துல சொல்லப்படல. அடுத்து வேற கேள்வி, ஜகாத் சம்பந்தப்பட்டு வேற ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? இப்ப வந்து மூக்கு வந்து இதுவாச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா வெள்ளி மூக்கு தங்க மூக்கு வைக்கிறது வந்து சட்டத்துல சரியத்துல இருக்குன்னு சொன்னீங்களா சார்? அப்ப வந்து அதுவும் அணியிற நகை வந்து அணியிற கணக்கு தானே சார்? அப்ப அதுக்கும் சகாத் கொடுக்கணும். அதாவது இவரு வச்சிருக்கிற அந்த மூக்கு மட்டுமே 85 கிராம் அடைஞ்சிடாரு. இவரு சில நகைகள் வச்சிருக்காரு, அதோட சேர்த்து இதுவும் சேர்த்தா 85 கிராம் மேல போகுது. அப்ப இதையும் என்ன பண்ணணும், ஜகாத் கணக்கெடுக்கணும், சேர்க்கணும். ஏன்னா இது ஹலால் சரி அனுமதிச்சு விதத்துல தான் வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில அதுக்கும் ஜகாத் கொடுக்கணும் என்பதாக ஃபுகாஹாக்கள் சொல்றாங்க. அடுத்து ரூல், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? வேற ஏதாவது கேள்வி? கேளுங்க. வந்து நம்ம வீட்டில் வந்து 2-3 வருஷமா நகல் இருக்கா, ஆனா வந்து காசு இல்லை. காசு இல்லாதப்போ இப்போ வந்து நம்ம ஜகாத் கொடுத்தாக்கா அதை அடகு வச்சு கொடுக்கணுமா இல்லை கொடுக்க வித்து கொடுங்க. ஆமா, ஏன் அடகு வைக்கிறீங்க? அடகு வைக்கிறது ஹராம் ஆச்சு, வித்துருங்க. எப்படி சாப்பிடுவீங்க நீங்க? வித்து தானே சாப்பிடணும். சாப்பிடணும், டெய்லி செலவு செய்யணும். நம்ம ட்ரெஸ் வாங்கணும், பெருநாள் ட்ரெஸ் வாங்கணும், டெய்லி சாப்பாடு செய்யணும், அரிசி வாங்கணும், கறி வாங்கணும், காய்கறிகள் வாங்கணும். அதெல்லாம் எப்படி செலவு செய்வீங்க? தங்கத்தை போய் கொடுப்பீங்களா கடையில்? முன்னாடியே இந்த மாதம் அதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க சார்.
இப்போ வந்து அதெல்லாம் இருக்கு. சரி, அடுத்த மாசம் எப்படி செலவு அடுத்த மாதம் சம்பளம் வந்து சார் அப்படி வித்து கொடுக்கணும். அடுத்து வேற ஏதாவது கேள்வி? ஜக்காத்துடைய சட்டங்களை சுருக்கமான முறையில குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தோட பார்த்துருக்கோம். பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க, இப்போ போக முடியாது. அவங்க வந்து அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜக்காத் தான் கொடுக்கணுமா இல்லை 100 பவுன் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை? உங்க ஜக்காத் கடமையா இருந்துச்சுன்னா அது உங்களால எவ்வளவு கடமையா இருக்கோ அதை அப்படியே கொடுத்துடணும். இல்லைங்களா? அவங்க டிக்கெட் போகிறதுக்கு 1000 ரூபா தான் தேவை. நீங்க கொடுத்துருங்க, அவங்க பார்த்துப்பாங்க. சாப்பாடு செலவு இருக்கும், அது பார்த்துப்பாங்க. டிவைட் பண்ணி கொடுக்கலாம். இப்ப அவங்களுக்கு தேவையான காசை மட்டும் நீங்க கொடுத்துட்டு மீதமுட்டான காசு வேற ஒருத்தர் உங்க தெருவிலே கஷ்டப்படுறவர் இருக்காரு, அவருக்கு இப்படி பிரிச்சு கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டா தாராளமா கொடுக்கலாம். அடுத்து ஒரு ஆளுக்கே கொடுக்கறது நல்லது. ஒரு ஆளுக்கே கொடுத்தீங்க, பிரிச்சு பிரிச்சு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த செல்வம் செதறும், கொஞ்ச நாள்லயே காலியாயிரும். மொத்தமா கொடுத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது பிசினஸ்ல போட வாய்ப்புகள் இருக்குல்ல. அடுத்து அவரு ஜக்காத் கொடுக்குற அளவுக்கு நம்மளுக்கு செல்வந்தர் ஆயிடுவார், அவரு ஜக்காத் அடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அடுத்து சார், இப்போ ஒரு நபருக்கு வந்து ஜக்காத் கொடுக்குற சக்தி இருக்கு, அவருக்கு வந்து நம்ம ஜக்காத் கொடுக்கலாமா? அவர் கொடுக்கூடாது. ஜக்காத் கொடுக்குற சக்தி இருந்துச்சுன்னா அவர் கனி லிஸ்ட்ல போயிடுவாரு, பணக்கார லிஸ்ட்ல போயிடுவாரு. பக்கீருக்கு தான் கொடுக்கணும், மிஸ்கினுக்கு தான் கொடுக்கணும். நல்லா 8 வகையை சொல்றாங்க, அந்த 8 பிரிவினருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். அடுத்து வேற சந்தேகங்கள்? கோடிக்கணக்கில் சொத்துக்கள் நிறைய கொடுக்கலாம், நிறைய பேர் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம், பிரிச்சு பிரிச்சு கூட கொடுக்கலாம். ஆண்கள் வந்துட்டு அறாமான நகைகள் அணிஞ்சா ஜக்காத் கொடுக்கணும். அந்த அதுக்குள்ள ஜக்காத் கொடுத்தா அதுக்குள்ள நன்மை கிடைக்குமா? ஜக்காத் கொடுத்தா அதுக்கான நன்மைகள் கிடைக்கும், ஹராமுக்கான பாவமும் கிடைக்கும். அதான் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் அவங்க அதர்கிட்ட போயிட்டு, அதற்கு நீங்க சொர்க்கத்துல எல்லாமே கிடைக்கும்னு சொல்றீங்களே, சொர்க்கத்துல சிகரெட் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டாராம். உடனே அதர் சொன்னாராம், சிகரெட் கிடைக்கும்பா, நீ 10 வயக்கு நரகத்துக்கு போகணும்னு சொன்னாராம். நிறைய பணம் இருக்கும் சார், நிறைய பணம் வந்து டாக்ஸ் கட்டணும் சார். டாக்ஸ் கட்டணும் சார், அதுவும் ஜக்காத் கணக்கு வருமா? நீங்க நாட்டுக்காண்டி டாக்ஸ் கட்டுறீங்க, அவ்வளவுதான். டாக்ஸ் பணம் வந்து எப்படி ஏன் பண்ணலாம் சார் போகும்? நீங்க அது கணக்கெடுக்க கூடாது. அது போக உங்கள்ட்ட நிசாபடி அளவு இருக்கு, ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா நீங்க ஜக்காத் கொடுக்கணும். வந்து கட்டாயமா இது வற்புறுத்தி இது பண்றாங்க சார், மனசால கொடுக்க மாட்டேன்னு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதுக்கு அப்புறம் அவங்க மார்க்கம் போயிடுச்சுன்னு போனாங்க. இப்படிப்பட்டவர்களே நான் போர் கொடுப்பேன், அவங்கள்ட்ட நான் கடுமை காட்டுவேன், என் ஆட்சி கீழே நம்ப மாட்டேன், அது மாதிரி அநீதத்தை இலை போட மாட்டேன்னு சொல்லி போர் கொடுத்தாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 வயசுல குழந்தைய தொழுவ ஏவுங்க, 10 வயசுல அவங்க தொழுகாவிட்டு அடித்து தொழுவைங்கன்னு சொன்னாங்க. ஏன் தொழுவைக்க சொன்னாங்கன்னா, நம்ம அடிக்கிறது எதுக்காண்டி தான், நல்லது பக்கம் அழைக்கிறதுக்காண்டி தான். ஒரு சில இடங்கள் நம்ம கடுமையை காட்டுற மாதிரி இருக்கும், அது பின்னாடி நிறைய கயிறு இருக்கும், அதுக்காண்டி தான் கடுமையை காட்டுறாங்க. அடுத்து கேள்விகள்? புதுசா ஏற்கிறவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கணும் சார். ஆமா, அவங்க வந்து பணக்காரங்களா இருந்தா ஜக்காத் கொடுக்கணுமா? ஆமா, பணக்காரங்க இருந்தாலும் சரிதான். அடுத்து வேற கேள்விகள்? அப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்ன்றத ஒரு சுருக்கமா தலைப்புகளை மட்டும் சொல்றேன். ஜக்காத்னா என்னன்னு பார்த்தோம், ஜக்காத்துடைய வரைவிலக்கணத்தை பார்த்தோம், ஜக்காத்துடைய அர்த்தம் அகராதியில் என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அப்புறம் ஜக்காத் சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கான்றதை பார்த்தோம். அப்புறம் ஜக்காத் யார் மேல கடமைன்னு பார்த்தோம். அப்புறம் ஜக்காத் எதுலெல்லாம் கடமைன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த கடமையான பொருட்களுடைய நிசாபுகளை பார்த்தோம். தங்கத்துடைய நிசாப் என்ன, வெளியுடைய நிசாப் என்ன, மாதிரி பணத்துல எவ்வளவு நிசாபு, வியாபார பொருட்கள் என்ன நிசாபு, விளைச்சல்கள்ல என்ன நிசாபு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கடன், அட்வான்ஸ், இது போன்ற சட்டங்களை நம்ம பார்த்தோம். மாதிரி அணிக தகவல் ஜக்காத் இருக்கா, ஜக்காத் இல்லையா என்பதையும் பார்த்தோம். அப்புறம் யாருக்கெல்லாம் ஜக்காத் கொடுக்கணும்ன்ற செய்திகளை பார்த்தோம், யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்ற செய்திகளை பார்த்தோம். இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சந்தேகங்கள் யாருக்காவது? ஆடு பெற்றோம்ல அது வந்து ஆடுல எத்தனை பங்கு சொல்லுங்க? எதுல ஆடு அளவுகள் இருக்கு.
அந்த டாபிக் நம்ம ஏன் சொல்றோம்னா பெரிய நீண்ட டாபிக். ஒட்டகத்துல வந்து இத்தனை வயசு to இத்தனை வயசு இருந்தா இத்தனை இருந்தா கடமை அப்படிலாம் இருக்கும். பெரும்பாலும் நம்ம நாட்டுல வந்து ஆட்டு மந்தைகள் ஒட்டக மந்தைகள்லாம் ரொம்ப குறைவுதான். அப்படி யாராவது தனியா கேட்டாங்கன்னு சொன்னா நம்ம சட்டம் பார்த்து சொல்லிக்க வேண்டியதான், சட்டம் சொல்லிக்க வேண்டியதான் தனியா. பொதுமக்களுக்கு பெரும்பாலும் எதை யூஸ் பண்ணுவாங்க? தங்கம், வெள்ளி, பணம், வியாபார பொருட்கள், இதுதான் ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு. ஸோ அதனாலதான் இப்ப நம்ம அது சம்பந்தப்பட்ட சட்டங்களை மட்டும் பார்த்தோம். வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் இருக்கு, ஆனா அவருக்கு மாசம் வருமானம் கம்மியா தான் இருக்கு, அவர் ஜகாத் கொடுக்கணுமா? 1 லட்சம் ரூபாய்க்கான பொருள் இருக்கு, ஆனா மாசம் வருமானம் கம்மியா தான் வருது. நிசாபை விட அதிகமா இருக்கா பொருள்? நிசாப் இல்ல சார், இப்போ ஐபோன் 1 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காரு. ஐபோன்ல தான் ஜகாத் கடமையாகாது. மத்த பொருள் கார் வச்சிருந்தா கடமையாகாது சொந்தமே. பிளாட் வச்சிருந்தாலும் சரிதான், கார் வச்சிருந்தாலும் சரிதான், சோஃபா வச்சிருக்காரு, வீட்டுல உள்ள பொருட்கள் எதுலையுமே அவரோட ஜகாத் கடமை ஆகாது. இப்ப அந்த நபர்கிட்ட வந்து கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஜகாத் கொடுக்காம போயிட்டாரு, அவங்களுக்கான நம்ம ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கலாமா என்றால் ஜகாத்தை கொடுக்கலாம். ஒருத்தர் மறைஞ்சிட்டாரு, ஜகாத் கொடுக்கல, அப்ப அவரோட சொத்து இருக்கு, அந்த சொத்துக்கு நம்ம பண்ண ஜகாத்தை நிறைவேற்றலாம் என்பதாக முக்காக்கள் சொல்றாங்க. கொடுத்துட்டு மீதி இருக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். 2% சொல்லணும், 2% எவ்வளவு கணக்கு பண்ணணும் புரிஞ்சுங்களா? இப்ப பிளாட்லயும் ஜகாத் கடமையாகாது, நிலம் வச்சிருக்காரு அதுலயும் ஜகாத் கடமையாகாது. ஒரு காலம் அந்த நிலத்தை வாங்கி பிசினஸ் பண்றான்னு வைங்க, நிலத்தை வாங்கி நிலத்தை விற்கிறது தான் என்னுடைய பிசினஸ், இப்ப கடமையாகும்னு சொல்லி கேட்டா கடமையாகும். ஏன் கடமையாகும்னு சொல்லி கேட்டா அது வியாபார பொருள்ன்ற கணக்குல வந்து. அதனால பிளாட்ல கடமையாகுதுன்னு சொல்லுவோம்ல, பிளாட் வச்சிருக்காரு, நிறைய பங்களாக்கள் வச்சிருக்காரு, வீடுகள் வச்சிருக்காரு, இதெல்லாம் ஜகாத் கடமையாகாது. ஆனால் இவர் வாடகை விட்டுருக்காரு, கடைகளை வாடகை விட்டுருக்காரு, பிளாட்ல வாடகை விட்டுருக்காரு, அந்த வாடகை பணம் வருது, அதுல ஜகாத் கடமையாகும். தெரிஞ்சுங்களா? இப்போ வியாபார பொருள் வச்சிருக்காரு சார், அவர்கிட்ட பொருளா மட்டும்தான் இருக்கு, காசா இல்ல, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை ஆயிடுச்சு. எப்படி கொடுக்கறது? கொடுக்க வேண்டியதான் முடியல, காசு எல்லாம் டைம்ல. அந்த சமயத்துல அவர் எப்படி அந்த பொருளை கொடுக்கறது? பொருள் வாங்குவீங்க, காசு தான் அப்படி காசு கொடுத்து அது இல்ல சார், என்கிட்ட பொருளாதான் இருக்கேன் மூடி. ஒருத்தர் வந்து அனாதை எடுத்து வளர்க்கிறாரு சார், அவர் அந்த அனாதை வந்து நிறைய சொட்டு வச்சிருந்தா அதை எடுத்து அவர் கொடுக்குறாருல ஜக்காத்து, அப்ப அந்த நன்மை வந்து இந்த அனாதைக்கு போகுமா இல்ல எடுத்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு போகுமா? 2 பேருக்கும் போகும். அதுல இன்னொரு சட்டத்தை நம்ம விளக்கணும். அனாதையை ஒருத்தர் பொறுப்பாடிச்சு வளர்க்குறாரு, இப்ப அவர் என்ன பண்ணணும்னு சொன்னா வருஷம் அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஜக்காத் கடமையாகுதோ ஜக்காத்தை நம்ம கொடுக்கணும். இப்ப கொடுக்கறேன்னா அந்த குழந்தை பாவியாகாது, இந்த பொறுப்பாளித்தர் பத்தில யார் எடுத்து வளர்க்குறாரு அவர் தான் பாவியாகாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அந்த குழந்தை பருவ வயதை அடைஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய வழி கிட்ட கேட்கணும், தன்னை யார் பொறுப்பெடுத்து வளர்த்தாங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? எனக்கான ஜக்காத் பணத்தை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்படி கொடுக்குறேன்னா இந்த குழந்தை என்ன பண்ணணும்? ஜக்காத்து கணக்கு பண்ணி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஜக்காத்துடைய சட்டங்களை ஓரளவு இன்று நாம் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பாக மார்க்க சட்டங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்து முடிவானாக. ஜகாத்துடைய சட்டங்களை படித்து உள்வாங்கி இதன்படி அமல் செய்யக்கூடிய நசீப் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்து முடிவானாக. ஜகாத்தை மக்களிடத்தில் சொல்லி மக்களிடத்தில் ஜகாத் கொடுப்பது சம்பந்தமாக ஆர்வம் மூட்டி மக்களை ஜகாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக ஆக்கக்கூடிய நசீப் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்து முடிவானாக.